ओम शांति। आज एक बहुत अच्छा विषय पर चर्चा करेंगे। இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக்ல நாம வந்து கலந்துரையாடல் செய்யலாம். आज की सवेरे की मुरली सुनी थी सभी ने। ये காலையில வாணி கேட்டீங்களா? ब्राह्मण जीवन का श्वास है उमंग उत्साह। பிராமண வாழ்க்கையுடைய சுவாசமே ஊக்கம் உற்சாகம். जिसका उमंग उत्साह नहीं है वो ब्राह्मण नहीं है। யாருக்கு ஊக்கம் உற்சாகம் இல்லையோ அவர்கள் பிராமணர்களே இல்லை. जैसे जब श्वास कम हो जाते हैं, ऊपर नीचे होते हैं तो हेल्थ बिगड़ जाती है। इसी तरह जिसका उमंग उत्साह कम हो जाता है उसकी स्थिति भी डामाडोल हो जाते हैं। எப்படி வந்து மூச்சு கொஞ்சம் முன்பின் ஆகிடுச்சுன்னா உடம்புல கோளாறு வாழ்க்கையிலுமே கோளாறு தான். அதே போல நம்முடைய சுவாசம் முன்பின் ஆகிடுச்சுனாலே வந்து அதாவது ஊக்க உற்சாகம் முன்பின் இருந்ததுனாலே இந்த பிராமண வாழ்க்கை கோளாறு ஆகிடுது. तो इसलिए उमंग उत्साह में सदा रहना है। எனவே சதா ஊக்கம் உற்சாகத்துல இருக்க வேண்டும். क्योंकि जिसका उमंग उत्साह होता है वो कुछ जीवन में कर सकता है। எப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில ஊக்க உற்சாகம் இருக்குதோ அப்பதான் நம்ம ஏதாவது சாதிக்க முடியும், செய்ய முடியும். इसलिए बाबा ने कहा कि वैसे तो शिवरात्रि के ऊपर ही मुरली चल रही थी। बाबा ने कहा कि ये प्रतिज्ञा तो करते हैं लेकिन प्रतिज्ञा दृढ़ नहीं करते। இப்ப கூட பாபா சொல்லியிருந்தாங்க உறுதிமொழி எடுத்துக்கணும், சிவராத்திரி ஒட்டி சொல்லியிருந்தாங்க. तो इसलिए उमंग उत्साह चाहिए। அதாவது நம்ம உறுதிமொழி எடுக்கிறோம், ஆனா திடமான உறுதிமொழி எடுக்கல. அதை பற்றி பாபா சொல்லியிருந்தாங்க. முக்கியமா சொல்ல வர்றது என்னன்னா ஊக்க உற்சாகம் நிறைய இருக்கணும். लेकिन बाबा ने आज कहा कि उमंग उत्साह कम होने का कारण है मैंपन, अभिमान। பாபா இப்ப கூட சொல்லியிருந்தாங்க ஊக்கம் உற்சாகம் குறையிறதுக்கு காரணம் நான் என்ற உணர்வு, அபிமானம். मैं मेरा मानना चाहिए, मेरा ये नहीं होना चाहिए। नहीं मानते तो फिर उमंग उत्साह कम। எனக்கு மரியாதை வேணும், அந்தஸ்து வேணும், அதெல்லாம் இல்லை அப்படின்னா ஊக்க உற்சாகம் குறைஞ்சு போயிடுது. इसलिए बाबा ने कहा कि बलि चढ़ाओ, कौन सी मैंपन की बलि चढ़ाओ। அதனாலதான் பாபா கூட சொல்றாங்க பலி கொடுங்க. என்ன பலி? நான் என்பதை பலியிடுங்க. और वो व्रत रखो, पवित्रता की व्रत। அடுத்தது விரதம். என்ன விரதம்? பவித்திரதாவுக்கான விரதம் கடைபிடி. पवित्रता मतलब केवल ब्रह्मचर्य नहीं। பவித்திரதாங்கிறது வெறுமனே பிரம்மச்சரியம் இல்லை. पवित्रता बाकी चार और भी साथी विकार, उसके ऊपर भी ध्यान चाहिए। பிரம்மச்சரியம்னா வெறும் பவித்திரம் மட்டும் கிடையாது. பவித்திரத்தோடு கூடவே நம்ம மற்ற அதாவது காம விகாரம் தவிர்த்து இன்னும் 4 விகாரம் இருக்குது, அதையும் நாம தியாகம் செய்யணும். बाबा ने कहा बाकी औरों को तो छुट्टी तो नहीं दिया, क्रोध को छुट्टी तो नहीं दिया है। பாபா ஒரு நாள் கோவப்படுங்கன்னு அனுமதி ஒன்றும் கொடுக்கல இல்லை. क्रोध कर सकते हैं, நீங்க கோவப்படலாம் அப்படின்னு क्या சொன்னாரா? इसलिए क्रोध भी क्यों आता है? क्योंकि अगर कोई विकारों के अंश है ये भी अपवित्रता है। கோபம் கூட ஏன் வருது? அது கூட अपवित्रता, अपवित्रताவினுடைய அம்சம் கூட நமக்கு இருக்க கூடாது. और जिसके अंदर ये विकारों के अंश है, अपवित्रता है, ये व्रत कच्चा है, उसका उमंग उत्साह कम होगा। யார்கிட்ட பவித்திரதா குறையா இருக்கிறதோ, கொஞ்சம் விகாரத்தினுடைய அம்சம் இருக்கிறதோ அவங்கள்ட்ட ஊக்கம் உற்சாகம் குறைவாக போயிடுது. इसलिए उमंग उत्साह में सदा रहना। எனவே ஊக்க உற்சாகத்தில் சதா இருக்க வேண்டும். क्योंकि आपके चेहरे में जितना उमंग होगा, उत्साह होगा, जो दूसरे दुखी है, परेशान है, आपको देख करके उनको भी सुख शांति मिलेगी। உங்களுடைய முகத்தில் அவ்வளவு ஊக்க உற்சாகம் இருக்கணும். உங்க முகத்தை பார்த்ததுமே துக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தி கிடைக்கும். अगर आप खुद ही रोएंगे तो रोने वालों की आंखों के आंसू कौन पोंछेगा? நீங்களே அழுதுட்டு இருந்தா அழக்கூடியவங்களுடைய கண்களை யார் துடைப்பா? आप तो भक्तों की इष्ट है, पूर्वज है। நீங்க பக்தர்களுடைய இஷ்டமான ஆத்மாக்கள், பூர்வீகமான ஆத்மாக்கள். इसलिए सदा उमंग उत्साह में रहना है। क्यों कम हो जाता है? जीवन में कुछ प्रॉब्लम्स आते हैं, समस्या आते हैं, तो हमारा उमंग उत्साह क्या होता है? कम हो जाता है। ஏன் வந்து உற்சாகம் குறைஞ்சு போகுது? வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வருது, குழப்பங்கள் வருது, உடனே நம்முடைய ஊக்க உற்சாகம் குறைஞ்சு போகுது. कोई अपमान करेगा, कोई निंदा करेगा, कोई आपको तंग करेगा, परेशान करेगा, ऐसी जब कब बातें आते हैं तो उमंग उत्साह कम हो जाता है। விஷயங்கள் நிறைய வருது. சில பேர் அவமானம் பண்ணுவாங்க, நிந்தனை செய்வாங்க, நம்மளை வந்து 4 பேருக்கு மத்தியில மதிப்பு குறைவா நடத்துவாங்க. இப்படி
पास ज्ञान की कमी है, समस्याओं का समाधान कर नहीं कर पाता, वही उसका ही उमंग उत्साह कम हो जाता है। யார்கிட்ட ஞானம் கம்மியா இருக்குதோ, பிரச்சனைக்கான தீர்வு கண்டறிய தெரியலையோ அவங்கள்ட்ட தான் ஊக்க உற்சாகம் குறையுது. जिन्होंने इस ज्ञान को समझा, ड्रामा को समझा, कर्मगति को समझा, जो वो अच्छा समझा, उसका कोई भी विपरीत परिस्थिति में कभी भी उमंग उत्साह कम नहीं होगा। யார் டிராமாவை நல்லபடியா புரிஞ்சிருக்கிறாங்க, அவங்க ஒருபோதுமே ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், எது நடந்ததோ நன்மைக்குன்னு புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சிருக்கிறவங்களுக்கு ஒருபோதுமே ஊக்க உற்சாகம் குறையாது. और उमंग उत्साह कम होने का कारण मन, उस ज्ञान की कमी, योग की कमी के कारण निगेटिव विचार चलते हैं। जिसके विचार निगेटिव चलते, ये क्यों हुआ, उसने मेरे साथ क्यों किया, तब जाकर के चेहरे में उदासी आएगी, उमंग उत्साह कम हो जाता है, क्रोध भी आता है। யார்கிட்ட ஞானம் இல்லையோ, யோகா இல்லையோ, அவங்ககிட்ட நெகட்டிவான சிந்தனைகள் வருது. இந்த நெகட்டிவான சிந்தனைகள் என்ன பண்ணுது, ஏன் ஆச்சு, எதுக்காச்சு, இப்படி ஆச்சு, இந்த சிந்தனைகள் கொண்டு போயிடுது. பிறகு ஊக்க உற்சாகம் இல்லாமல் போயிடுது. और जिसके चेहरे में उमंग उत्साह कम है, யாருடைய முகத்துல ஊக்க உற்சாகம் குறையா இருக்குது, वो शुभ भावना नहीं दे सकेंगे, दुआएं नहीं दे सकेंगे, वे सोचेंगे। அவங்க சுப பாவனை கொடுக்க முடியாது, ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது, மற்றவங்களுக்கு நல்ல விதத்துல திருஷ்டி கொடுக்க, தீர்வு கொடுக்க முடியாது. इसलिए अब नया साल आने वाला है, इस नए साल में अभी से पक्का करो कि मुझे इस 2023 में उमंग उत्साह में सदा रहना है। புது வருஷம் வர இருக்குது, 2023ல நான் எப்படி இருக்கணும், இப்போ இருந்தே நீங்க பிளான் பண்ணுங்க, உறுதி எடுத்துக்கோங்க. நான் எந்த காரணத்தை கொண்டு ஊக்க உற்சாகத்தை குறைச்சிடக்கூடாது. उसके लिए व्यर्थों से बिल्कुल मुक्त बनना है। व्यर्थ कुछ भी ना आ जाए, कुछ भी परिस्थिति आ जाए, उसके संकल्प ना चले, क्योंकि चेहरा दर्पण है, इंडेक्स है। अंदर क्या चल रहा आपके मन में, उसका चेहरा दर्पण है। அதுக்காக உள்ளத்துல எந்த வீண் எண்ணங்களுமே ஓடக்கூடாது. அதெல்லாம் நீங்க அட்டென்ஷன் கொடுங்க. நம்முடைய முகம்ங்கிறது கண்ணாடி, உள்ளத்துல என்ன ஓடிட்டு இருக்குதோ அதை முகம் காமிச்சு கொடுத்துருணும். அதனால எந்த ரூபத்திலையும் வேஸ்ட், வீணான விஷயங்கள் என்னுடைய உள்ளத்துல ஓடக்கூடாது. अगर चेहरा आपका उदास है, कौन कहेगा इनको भगवान मिला है, कौन कहेगा वो स्वर्ग में देवी देवता बनने के लिए जा रहे। உங்க முகம் ஒருவேளை உதாசீனமா இருக்குது, சோர்வா பக்தியா இருக்குதுன்னா யாராவது சொல்லுவாங்களா உங்களுக்கு பகவான் கிடைச்சிருக்காங்கன்னு? யாராவது சொல்லுவாங்களா இவங்க தான் தேவதை ஆக போறாங்கன்னு? बाबा कहते हैं आगे चल करके मेरे बच्चों के चेहरे म्यूजियम का काम करेंगे। उनको ज्ञान सुनाने की जरूरत नहीं, ज्ञान सुनने के लिए कोई आएगी भी नहीं, लेकिन विपरीत परिस्थिति को देखते हुए भी आपका चेहरा खुशी वाला होगा। लोगों को समझ में आएंगे इनको कुछ मिला हुआ है, भगवान मिला हुआ है। இன்னும் பாபா சொல்லியிருக்காரு, வரக்கூடிய காலத்துல உங்களுடைய முகம் மியூசியம் போல ஆயிடும், சைத்தன்யமான நடமாடக்கூடிய மியூசியம் ஆயிடுவீங்க. உங்க முகமே சொல்லும் என்ன கிடைச்சிருக்குது, யார் கிடைச்சிருக்கிறாங்கன்னு. நீங்க ஒன்றும் பேச வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுடைய முகம் சேவை பண்ணும், குஷி கொடுக்கும், தைரியம் கொடுக்கும். इसलिए व्यर्थों से मुक्त बनने की जरूरत। எனவே வீணானவற்றிலிருந்து முக்தி அடைய வேண்டியது அவசியம். अभी भी मुझे लगता है 16 तारीख को मधुबन में बाबा का उत्तरण हुआ था, वो भी मुरली चली। बाबा ने कहा कि व्यर्थों से मुक्त बन करके क्या करो, समर्थ स्थिति को अनुभव करो। பாபா 16ஆம் தேதி நடக்கும்போது கூட பாபா சொல்லியிருந்தாங்க, வியர்த்தத்திலிருந்து முக்தி அடைங்க, அப்பதான் நீங்க சமர்த்தாகலாம். வீணான விஷயத்திலிருந்து நீங்க முக்தி அடையணும், அப்பதான் நீங்க சக்திசாலி ஆக முடியும். क्योंकि जिसके मन में निगेटिव विचार, व्यर्थ विचार चलते हैं, उसका उमंग उत्साह कम हो जाता है। யாருடைய உள்ளத்துல வீண் எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் ஓடிட்டு இருக்குமோ அவங்களுக்கு இயல்பாகவே ஊக்க உற்சாகம் குறைஞ்சிருது. निगेटिव सोचने वाला वायुमंडल को खराब करता है। நெகட்டிவா எதிர்மறையா சிந்திக்கக்கூடியவங்க வாயுமண்டலத்தை கெடுத்துறாங்க. वो आत्मचिंतन, परमात्मा चिंतन नहीं कर सकता। அவர்களால ஆத்ம சிந்தனை, பரமாத்ம சிந்தனை செய்ய முடியாது. इतना ही नहीं, व्यर्थ सोचने वालों को रात को चैन की नींद नहीं आती। அவங்களுக்கு அது மட்டும் இல்ல, வேஸ்ட் சிந்தனை பண்றவங்களுக்கு இரவு நிம்மதியான தூக்கம் கூட இருக்காது. जो निगेटिव व्यर्थ सोचता है वो एकाग्रचित नहीं रह सकता। யார் நெகட்டிவா, வேஸ்டா, எதிர்மறையா, வீணானதா சிந்திக்கிறாங்களோ அவங்களால மனம் ஒருமுகப்படுத்த முடியாது. जिस घर में निगेटिव चिंतन चलता वहाँ शांति नहीं है, सुख नहीं है, आपस में संबंधों में भी कड़वाहट होगी।
எந்த வீட்டில் வந்து நெகட்டிவிட்டி இருக்கிறதோ அங்கே சாந்தி இருக்காது, சுகம் இருக்காது, தங்களுக்குள்ளே கூட கடுமை கசப்புத்தன்மை தான் உருவாகி இருக்கும். निगेटिव सोचने वाला हेल्दी वेल्दी और हैप्पी नहीं रह सकता। யார் எதிர்மறையா சிந்திக்கக்கூடியவங்களோ அவங்க ஆரோக்கியமா இருக்க முடியாது, செல்வமுடையவரா இருக்க முடியாது, மகிழ்ச்சி உடையவராகவும் இருக்க முடியாது. तो निगेटिव सोचता है उसका संकल्प शक्ति का खजाना चला जाता है, समय का खजाना भी चला जाता है, अन्य शक्तियां भी खत्म हो जाती है। யார் நெகட்டிவா எதிர்மறையா சிந்திக்கிறாங்களோ அவங்கள்ட்ட சங்கல்பம் சக்தி வீணா போயிடுது, நேரத்தினுடைய சக்தி வீணா போயிடுது, மற்ற எல்லா சக்தியுமே வீணா போயிடுது அவங்களுக்கு. निगेटिव वालों के दिल में भगवान वास नहीं कर सकता। நெகட்டிவான உள்ளம் உடையவர்களிடத்தில் உள்ளத்தில் இறைவன் வாசம் செய்ய முடியாது, பகவான் வாசம் செய்ய முடியாது. निगेटिव सोचने वालों को तनाव पैदा होता है। நெகட்டிவா சிந்திக்கிறவங்களுக்கு டென்ஷன் உருவாகுது, மன அழுத்தம். ये तनाव टेंशन क्या है? तनाव मतलब मन में चलने वाले विचारों की स्पीड बढ़ जाती है। ये क्यों हुआ, मेरे साथ क्यों हुआ, ऐसे कैसे हुआ, जिसके मन में विचारों की स्पीड बढ़ जाते हैं उसको तनाव पैदा होता है। டென்ஷன் என்ன, மனசுல வந்து எண்ணங்கள் வேகமா ஓட ஆரம்பிச்சிருது. ஏன் ஆச்சு, எதுக்கு ஆச்சு, எனக்கே எப்படி ஆச்சு, எண்ணங்கள் ஸ்பீட் ஆக ஆக டென்ஷன் ஜாஸ்தி ஆயிடுது, மன அழுத்தம். और जब मन में विचारों की स्पीड बढ़ जाते हैं उस व्यक्ति का दिमाग गर्म रह जाता है, दिमाग गर्म होता है। யாருடைய எண்ணங்கள் வேகமா ஓட ஆரம்பிச்சிருதோ அவங்க புத்தி வந்து சூடாயிடுது, புத்தி கெட்டு போயிடுது. और जब दिमाग गर्म हो जाता है दिमाग में केमिकल उतरते उसे शरीर की बीमारियां होती है। யாருக்கு மனசு அதிகம் வீணா சிந்திக்குதோ அவங்களுடைய மூளை என்னவாகுதுன்னா தேவையற்ற கெமிக்கலை உருவாக்குது, அது முழு உடலையுமே பாதிப்பை ஏற்படுத்துது. इसलिए कहते भी है जिसका पाँव गरम, पेट नरम, दिमाग ठंडा, उस घर में कोई डॉक्टर है उसको मार दो डंडा। மூணு விஷயம் சொல்றாரு. யாருடைய கால் சூடா இருக்குதோ நல்ல வாக்கிங்ல இருக்கணும், யாருடைய வயிறு வந்து சாப்பிட்டா இருக்குதோ நிறைய போட்டு திணிக்காம கொஞ்சமா சாப்பிடணும், யாருடைய மூளை வந்து குளிர்ச்சியா இருக்கிறதோ கூலா அதிகமா தேவையில்லாத சிந்திக்காம இருக்கிறதோ, கால் வந்து சூடா இருக்கணும், வயிறு வந்து மெதுவா இருக்கணும், தலை வந்து குளிர்ச்சியா இருக்கணும், அவங்க வீட்டுக்கு டாக்டரே தேவைப்பட மாட்டார். डॉक्टर की जरूरत नहीं, लेकिन आजकल उल्टा होता है, पाँव रहते हैं ठंडे और दिमाग रहता है गर्म। இன்னைக்கு தலைகளா போயிடுச்சு. என்னன்னா கால் வந்து குளிர்ச்சியா இருக்குது, வாக்கிங்கே இல்லை, ஆனா தலை பார்த்தீங்கன்னா சூடா இருக்கு, அது ஓடிக்கிட்டே இருக்கு மனசு. इसलिए आज कईयों को बीमारियां होती, 70% बीमारी होते हैं निगेटिव सोचने से, व्यर्थ सोचने से। அதனாலதான் இன்னைக்கு நிறைய நோய்கள் உருவாகுது. 70% மேல நோய்கள் வர்றதுக்கு காரணம் எதிர்மறையான எண்ணங்கள், உணர்வுகள் தான். आज किसी को पेट की बीमारी होती है, ईर्ष्या वाले विचार चलाने वालों को पेट की बीमारी होती है। யாருக்கு பொறாமை போன்ற எண்ணங்கள் உருவாகுதோ அவங்களுக்கு வந்து வயிற்றுல ப்ராப்ளம் வந்துருக்கு, வயிறு எரிதுங்கிறாங்க. इसलिए कहते हैं ना तुम मेरे को देख करके तुम्हारे पेट में जलन होता है क्या? என்னை பார்த்து உங்களுக்கு வயிறு எரியுதோ அப்படின்னு கேட்கறாங்கல்ல. आज किसी को दूर का कम दिखता है, दूसरे की बुराई को आंखें फाड़ फाड़ कर देखता है, जो आंखें फाड़ता है बड़ी बड़ी करता है, आंखों की पुतली फैल जाती है, फिर डॉक्टर के पास जाएंगे क्योंकि डॉक्टर जी मुझे आजकल धुंधला दिखता है। डॉक्टर चेक करता कहता आपको नंबर लग गया, चश्मा लगाना पड़ेगा। नंबर तो लग गया फिर भी बुराई देखना नहीं छोड़ेगा, नंबर बढ़ता ही जाता है। நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு கூட கண்ணாடி போட வேண்டி இருக்குது, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, நம்பர் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா தீயவைகளை பார்க்க ஆரம்பிச்சிடும், அதனால அது கண்ணு கூட கண்ட்ரோல் இல்லாம போயிட்டே இருக்குது, அதோடைய பவர் ஜாஸ்தியா போயிட்டே இருக்குது. आज किसी को नजदीक नहीं दिखता, अपनी बुराई को कभी नहीं देखेंगे, नजदीक दिखना उसका बंद हो जाता है। பார்வையில் என்ன கோளாறு இருக்குதுன்னா தூர பார்வை தான் தெரியுது, பக்க பார்வை இல்லை, அடுத்தவங்க எல்லா குறையும் தெரியுது, ஆனா தான் கூட ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. आज किसी को अस्थमा होता है, दमा, कोई भी बातों को पेट में दबा कर रखेंगे, क्या हुआ कुछ नहीं हुआ, अरे बताओ क्या हुआ, नाराज है, नहीं कुछ नहीं हुआ, हुआ बहुत कुछ है, दबा कर रखेंगे, अस्थमा दमा होगा। फिर வயிற்றுல பிரச்சனைக்கு இது ஒரு காரணமா இருக்குது. மனசை ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்க, யார் மேல கோபம் வந்து உள்ளுக்குள்ள அடக்கி வச்சுக்கிறாங்க, வெறுப்பு வந்து உள்ளுக்குள்ள அடக்கி வச்சுக்கிறாங்க, சும்மா மேலோட்டமா சிரிச்சுக்கிறாங்க. இப்படி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த அதனுடைய ப்ரெஷர் கூட எங்க போகுதுன்னா வயிற்றுல ப்ராப்ளமா இருக்கு. आज किसी को जॉइंट पेन होते हैं, गुस्सा करने से जॉइंट पेन, मसल दर्द होते हैं। மூட்டு வலிலாம் எதுக்கு ஏற்படுது அப்படின்னா கோபம் ஜாஸ்தியா இருந்தா மூட்டு வலி ஏற்பட ஆரம்பிச்சிடும். आज किसी को शुगर होते हैं, शुगर कोई मीठा खाने से नहीं होती, दूसरों को अपने कंट्रोल में रखने की कोशिश करेंगे, मैं इसकी सास हूँ, मैं इसका पति हूँ, मैं इसकी माँ हूँ, लेकिन आजकल कोई किसी का कहना नहीं मानता, फिर कोई नहीं मानेगा कि मेरा कोई नहीं मानता, मैं क्या करूँ, ऐसे निगेटिव सोचेंगे, टेंशन में आएंगे और
ऐसे केमिकल्स उतरते हैं उससे शुगर पैदा हो जाते हैं। சுகர் எதனால உருவாகுது? நிறைய ஸ்வீட் சாப்பிட்றதுனால அப்படிலாம் கிடையாது. அடுத்தவங்களை கண்ட்ரோல் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன் மருமகன் என் பேச்சை கேட்கணும், என் பேச்சை கேட்கணும், வேலைக்காரர் யாரும் யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் கட்டுப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா சுகர் தான் ஜாஸ்தியாகும். அது ஏன்னா அந்த கட்டுப்படுத்தணுங்கிற அந்த கடுப்பு கோபம் என்ன ஆகுதுன்னா நிறைய கெமிக்கல் உருவாக்கி சுகராக மாறுது. मैं इसकी माँ हूँ, इसको मैंने पढ़ाया लिखाया, छोटे से बड़ा किया। जब इसकी शादी हुई अपनी पत्नी का मानता है, मुझे नहीं पूछता। ये टेंशन। என் பிள்ளை நான் தான் பெற்றேன், நான் தான் வளர்த்தேன், நான் தான் சாப்பாடு கொடுத்தேன், நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சு, இப்போ என்னை மதிக்க மாட்டேங்குது, என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. இதுவே டென்ஷன் ஆகும், சுகர் அதிகமாக இருக்கும். आज किसी का ब्लड प्रेशर बढ़ता है, जो बीती हुई घटना को याद करता है उसका ब्लड प्रेशर बढ़ जाता है, बीपी हाई हो जाता है। ப்ரெஷர் ஜாஸ்தி, பிளட் ப்ரெஷர் சொல்கிறோம், பிபி ஜாஸ்தியாக போகுது. இது கூட யாருன்னா நடந்து முடிஞ்ச விஷயங்களை வந்து சிந்திச்சுட்டே இருக்கிறது. பாஸ்டர் வந்து மறக்கவே முடியல. அதனால என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கு. பாஸ்ட் इज पास्ट। आज किसी को स्पॉन्डिलाइटिस होता है, सर्वाइव रास्ते में जा रहे सब्जी लाने के लिए जा रहे कहीं मार्केट में, वो क्या करती है, वो क्या करता है, इधर उधर देखने वालों को स्पॉन्डिलाइटिस होता है। फिर डॉक्टर के पास जाएंगे, डॉक्टर जी मेरे गले में कुछ अकड़न हो रहे हैं, तो डॉक्टर चेक करता है आपको स्पॉन्डिलाइटिस हुआ। इसका इलाज करके डॉक्टर एक बड़ा सा पट्टा लगाता है। जब गले में पट्टा लगेगा 6 महीना ना इधर देखेंगे ना इधर देखेंगे, सीधा देखते चलना पड़ेगा। தலை சுற்றுது, கழுத்து வலி வருது, மார்க்கெட்டுக்கு சப்ஜி வாங்க போகிறோம், காய்கறி வாங்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? நேரம் மார்க்கெட்டுக்கு போகணும். அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க நினச்சி எங்கே போகணுமோ அதை விட்டுட்டு மற்ற எல்லா இடத்தையும் பார்க்குறது. அதனால என்ன ஆகுது? கழுத்து வலியாகுது, தலை சுற்றாது. கடைசியில் டாக்டர் என்ன பண்ணுறாரு? பட்டி மாட்டி விட்டுறாரு கழுத்தில். பிறகு அங்கேயும் திரும்ப முடியல, இங்கேயும் திரும்ப முடியல, டேரெக்டாக நேராக போகுது. तो ये शरीर बीमार क्यों होता है? मन में चलने वाले नेगेटिव से। इसीलिए बाबा कहते बच्चे खुश रहो। खुश क्यों रहना है? क्योंकि खुश रहने वाले ही देवी देवता बन सकते हैं। जो उदास रहते हैं वो देवी देवता कैसे बनेंगे? इसलिए उमंग गुस्सा कभी भी हमारा हम क्या बनने वाले, क्या से क्या बन रहे, इन सब बातों को याद करके उमंग गुस्सा के संस्कार धारण करो। அதனால குஷியா இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு ஊக்க உற்சாகம் குறைஞ்சிடவே கூடாது. சரீரத்தினுடைய நோய்கள் எல்லாத்துக்கும் காரணம் மனசுல இருக்கக்கூடிய வீணான எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் தான். நீங்க தேவதை ஆக போறீங்க அப்படின்னா அதுக்குண்டான குஷி இருக்கணும் இல்லையா? தேவதை ஆகணும் அப்படிங்கிற அந்த குஷி இருக்கிற பட்சத்துல உடல்லையும் பிரச்சனை இல்லை, மனசுலையும் பிரச்சனை இல்லை. इसीलिए डॉक्टर के पास जाते हैं तो डॉक्टर क्या कहता है? ज्यादा सोचो नहीं, टेंशन में नहीं आओ, लेकिन उसके लिए कोई टैबलेट देता है, ये टैबलेट का कोई टेंशन दूर हो जाएगा। டாக்டர் கூட போன முதல்ல என்ன சொல்றது? ஜாஸ்தி சிந்திக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு மாத்திரை எல்லாம் கொடுக்குறாரு, அதை சாப்பிட்டோம்னா சிந்திக்காம இருக்க முடியுமா? लेकिन यहाँ आपको टैबलेट्स मिलती हैं। ये ब्रह्मा कुमारी का केंद्र एक बहुत बड़ा हॉस्पिटल है। कौन सा? मन को ठीक करने वाला हॉस्पिटल। மனசை சரி செய்யக்கூடிய ஹாஸ்பிட்டல் பிரம்மா குமாரியுடைய இந்த ஹாஸ்பிட்டல் ஒண்ணுதான். மனசுக்கான மருந்து வேற யார்கிட்டயுமே கிடைக்காது, இங்கதான் கிடைக்கும். 3 प्रकार के रोग होते हैं, एक मन का रोग, दूसरा तन का रोग, तीसरा संबंधों का रोग, संबंधों की बीमारी। 3 விதமான நோய் இருக்குது. மனசுக்கான நோய், உடம்புக்கான நோய், சம்பந்தங்கள் ரிலேஷன்ஷிப் உறவு முறைகளுக்கான நோய். 3 விதமான நோய் இருக்குது. जिसका मन बीमार उसका तन भी बीमार, उसे संबंधों में भी प्रॉब्लम। யாருக்கு மனசு நோயா இருக்குதோ அவங்களுக்கு உடம்பும் நோயா இருக்குது, அப்புறம் உறவு முறைகளும் பிரச்சனையாக மாறிடுது. इसीलिए आजकल डॉक्टर ये भी कहते हैं कड़वी चीजें ज्यादा खाना पसंद करो, करेले खाओ, कड़वी के पत्ते खाओ, मेथी के लड्डू खाओ, आपकी हेल्थ अच्छी रहेगी। அதனால டாக்டர் கூட என்ன சொல்றாங்கன்னா கசப்பான பொருள் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா இருக்கும், ஸ்வீட் ஜாஸ்தி சாப்பிடாதீங்க அப்படின்றாங்க. கசப்பை ஏற்றுக்கணும். कड़वी चीजें खाने के लिए बोलते हैं ज्यादा, கசப்பை சாப்பிடுங்கன்னே டாக்டர் சொல்றாங்க. लेकिन कड़वी मतलब वो करेले की बात नहीं, जीवन में आने कितनी भी समस्या, प्रॉब्लम, कैसी भी कड़वी बातें उसको डाइजेस्ट करना, ये एक कड़वी चीजें खाना। அதுக்காக பாவக்காவை சாப்பிட்டுட்டே இருக்கணும், வேப்பிலையை சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படிலாம் அர்த்தம் இல்லை. வாழ்க்கையில கசப்பான விஷயங்கள், மனிதர்கள், சம்பவங்கள் வரும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். लेकिन आजकल सबको मीठा अच्छा लगता है, कड़वा अच्छा नहीं लगता। எல்லாருக்கும் என்ன பிடிக்குது? ஸ்வீட் தான் பிடிக்குது, கசப்பே பிடிக்கல. मना महिमा सुनना पसंद करते हैं, कोई ग्लानी सुनाता है, गलत बोलता है, वो पसंद नहीं है। அப்படின்னா என்னன்னா நம்ம யாராவது புகழ்பாடிட்டே இருக்கணும், கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாராவது நம்மளை திட்டாங்க, குறை சொல்லிட்டாங்க, தாங்க முடியல. महिमा सुलाती है, ग्लानी जगाती है। மகிமை உங்களை புகழ் பாடுறாங்களா, உங்களை தூங்க விட்டுறாங்க, யாராவது திட்டுறாங்களா, உங்களை முடிக்க வச்சிருக்காங்க.
इसीलिए महिमा सुनना पसंद नहीं करो। कोई ग्लानि करता है, बुराई करता है, रोज उसके पास जाओ, बैठो, वो जितना ग्लानि सुनाएगा उतना आप अच्छे बनते जाएंगे। அதனால யாரெல்லாம் உங்களை திட்டுவாங்களோ அவங்க தேடி தேடி போய் முன்னால வந்து உட்காருங்க, கொஞ்ச நேரம் திட்டுங்க, கொஞ்சம் முன்னுக்கு வந்துடும் சொல்லிட்டு வந்துடலாம். लेकिन हम क्या करते हैं, महिमा सुनाने वाले के पास जाते हैं, ग्लानि सुनाने वाले से दूर रहते हैं। वो मतलब चाहते हैं कि मेरे अंदर की बुराई रहने दो मेरे अंदर। ஆனா நமக்கு யாரை பிடிக்குதுன்னா யார் நம்மளை புகழ்றாங்களோ அவங்கள்ட்ட ஓடணும். நம்மளை யாராவது திட்டுறவங்க அல்லது குறை சொல்றவங்க அந்த பக்கமே திரும்புறதே இல்லை. அதனால என்ன ஆயிடுது, மந்தமா போயிடும். ग्लानि सुनाने वाला हमारा मित्र है, महिमा करने वाला हमारा शत्रु है। நிந்தனை செய்யக்கூடியவர்கள் நமது நண்பர்கள், நம்மளை புகழ் பாடக்கூடியவங்க எதிரி. इसलिए संत कबीर ने भी कहा है, निंदक नीरे रखी। அதனாலதான் வந்து அவங்க கவிதை சொல்றாரு, நிந்தனை செய்யக்கூடியவரே என்னுடைய வழிகாட்டி. इसलिए व्यर्थों से बचने का आधार है पॉजिटिव सोच। हिंदी में बोला आप कविता मतलब निंदक नीरे रखी, मना जो निंदा करता है उसके साथ रहो, उसको साथ में रहो। ये யார் நிந்தனை செய்யறாங்களோ அவங்க கூடவே இருங்க. अंगन कुटी चवाई, उसका तो यही दुआ है, अंगन कुटी चवाई, बिन पानी बिन साबन निर्मल। मना निंदक हमारी बिना पैसे से, बिना इसे पानी से हमें स्वच्छ करता है। நிந்தனை செய்யறவங்க செலவே இல்லாம நம்மளை வந்து சரி செய்வாங்க, ஆரோக்கியமாக்குறாங்க. इसलिए व्यर्थों से बचने के लिए हमें पॉजिटिव बनने की जरूरत है। இப்போ வேஸ்ட்ல இருந்து தன்னை காப்பாற்றிக்கணும், அதுக்கு நல்லபடியா பாசிட்டிவா ஆகணும். आज किसी को ब्रेन ट्यूमर, ब्रेन हेमरेज होता है। हमारे ब्रेन में बालों से भी महीन नसें होती हैं। वो नसें क्या होते हैं, बहुत नाजुक होते हैं। लेकिन जब व्यक्ति तनाव में आता है, टेंशन में आता है, उन नाजुक नसों से खून तेजी से बहता है, वो नसें फट जाती हैं। इसलिए कुछ भी चला जाए, टेंशन में नहीं आओ, उदास नहीं रहो। டென்ஷன்ல வந்தோம்னா என்ன ஆகுது, நம்ம மூளைக்குள்ள நம்முடைய ரோமங்களை காட்டிலும் ரொம்ப மெல்லிய நரம்புகள் ஓடிட்டு இருக்கிறது. நீங்க டென்ஷன்ல இருக்கிறீங்கன்னா பிளட் பிரஷர் ரொம்ப ஜாஸ்தியாகுது, ரத்தம் ரொம்ப ஜாஸ்தியா போகுது. அதனால என்ன ஆகுது, பிரெயின்ல வந்து பாதிப்பு ஏற்படுது, பிளட் பிரஷர் ஏற்படுது, டியூமர் மூளையில வந்து கட்டி உருவாகுது. இதெல்லாம் எதுக்கு, டென்ஷன் ஜாஸ்தி எண்ணங்களை உருவாக்கி பிரச்சனை உண்டாக்குது, மூளை கட்டி. इसलिए तनाव को इंग्लिश में क्या बोलते हैं, அதனால மன அழுத்தத்தை टेंशन। टेंशन 10 मतलब 10, सन मतलब बच्चे। 10 குழந்தைங்க, டென்ஷன், டென்னா 10, சன்னா பையன், 10 பையன் சேர்ந்தா அப்ப டென்ஷன். अगर किसी के 10-12 बच्चे हैं, माँ बाप शांति से बैठेंगे, एक एक पापा मुझे कपड़े चाहिए, उसको भगाओ दूसरे के पापा। जितने बच्चे उतनी समस्या भी ज्यादा। इसलिए कहते हैं छोटा परिवार सुखी परिवार। 10 பிள்ளை ஒரு குடும்பத்துல இருந்தா என்னத்துக்காக, ஒண்ணு அதை தாங்கும், ஒண்ணு இதை தாங்கும். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, சின்ன குடும்பம் சீரான குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம். इसी तरह जिसकी विचार दिमाग में ज्यादा चलते हैं वो सुखी नहीं है। योग में बैठेगा वही विचार आपको उसको हिला करेंगे, पापा जी मम्मी जी। फिर कहते हैं योग लगता ही नहीं, पता नहीं क्या क्या विचार आते हैं, कहाँ से आते हैं। आपने पैदा कि आपके पास नहीं जाएंगे, पड़ोस के पास जाएंगे। அப்போ நீங்களே நிறைய பிள்ளை பெற்றுக்கிட்டீங்கன்னா அது ஒண்ணு உயரம் வாங்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய குழந்தைங்க. நீங்க நிறைய பிள்ளை பெற்றா அது நிறைய பாடாப்படுத்தி இருக்கும், ஒன்றும் தூங்க கூட விடாது. நீங்க உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் தான் உங்களை தூங்க விட மாட்டேங்குது. அதுக்கு படுத்து கண்ட்ரோல் பண்ணுங்க. आज आपके शहर में बहुत सारे हॉस्पिटल होंगे, शरीर को ठीक करने वाले हॉस्पिटल होंगे, लेकिन मन को ठीक करने वाला कोई हॉस्पिटल बनाया। इसीलिए भोलेनाथ श्री बाबा ने ये ब्रह्मा कुमारी का केंद्र, ये मन को ठीक करने वाला हॉस्पिटल बनाया। இன்னைக்கு எல்லா ஊர்லயுமே ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு இருக்குது. எந்த ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, அவங்க உடம்புக்கு தான் மருந்து கொடுக்க முடியும். மனசை வந்து சரி செய்யறதுக்கு ஒரே ஒரு கள்ளம் கவடம் இல்லாத சிவ பகவானால மட்டும்தான் முடியும். इस ज्ञान में चलने से, पॉजिटिव रहने से जड़ के सहित हमारी सारी बीमारियां ठीक होगी। இந்த ஞானத்திலே செல்றதுனால, நடைமுறைப்படுத்துறதுனால வேர்ல இருந்து மொத்தமா எல்லா நோய்களும் நம்மிடமிருந்து விலகி போயிடும். इस संसार में जितने भी पब्लिक रहते हैं, जितने भी लोग रहते हैं, सभी का मन बीमार है। काम की, किसी को क्रोध की, सबको बीमारी लगी। और जिसको मन को बीमारी है उसका तन को भी बीमारी है। உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குள்ளேயும் மனசுல வந்து விகாரம் இருக்குது. விகாரம்னா நோய். மனசுல நோய் வந்துருச்சு, விகாரம் வந்துச்சுன்னா அது உடலுக்கும் நோயா மாறத்தான் செய்யும். इसलिए कभी भी टेंशन में नहीं आना है, ताकि हेल्दी वेल्दी और हैप्पी बन सकेंगे। அதனால ஒரு பொழுதுமே டென்ஷன்ல வராதீங்க. அப்பதான் ஹெல்த்தி
जानते हैं ना, ऐसी बीमारी होती है, डॉक्टर तो हमें पता है। டாக்டர் உங்களுக்கு தெரியும் தானே எதனாலலாம் வந்து நோய் வருதுன்னு? इसलिए यहाँ रोज आएंगे, ये जो गोलियां हैं बाबा की छोटी छोटी होम्योपैथी की गोलियां, छोटे छोटे पॉइंट, जितना इसको लेंगे साइड इफेक्ट नहीं होंगे। आजकल एलोपैथ खाएंगे तो साइड इफेक्ट भी होगा, लेकिन इस टैबलेट का कोई साइड इफेक्ट भी नहीं है। இங்க வந்து நமக்கு டெய்லி பாபா வந்து மாத்திரை கொடுக்குறாரு. அதுவும் என்ன மாத்திரைன்னா சைடு எஃபெக்டே இல்லாத மாத்திரை. ஹோமியோபதி மாத்திரை பார்த்தப்ப சின்ன சின்ன உருண்டையா இருக்கும். ஆனா எந்த நோயுமே சரி பண்ணிடும், ஆனா சைடு எஃபெக்டே இருக்காது. பாபா அப்படித்தான் நமக்கு மருந்து கொடுக்குறாரு. वास्तव में मुरली हमारे लिए फार्मेसी है, एक प्रकार की डिस्पेंसरी है, इसके अंदर सब प्रकार की बीमारियों की दवाई मिलती है। வாஸ்தவத்துல வந்து முரளி வந்து நமக்கு வந்து மருந்து. இது வந்து உண்மையிலே ஹாஸ்பிட்டல். எல்லா விதமான நோய்களுக்குமான மருந்து பாபாட்ட இருந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. बच्चे ने गिलास करा, इतना गुस्सा करेंगे, तेरे को अक्ल नहीं, तुम कमा के लाओ तो पता चलेगा। गिलास था 10 रुपए का, गुस्सा करेंगे, हार्ट में प्रॉब्लम आएगा, 10 लाख रुपए का ऑपरेशन करना पड़ेगा। கோபம் வருது, கோபம் வந்துச்சுன்னா அது என்ன ஆகுது, இதயத்தை பாதிக்குது. 10 லட்சம் வரைக்கும் அவங்க உழைச்சது தொலைச்சது 10 ரூபாய்க்கான விஷயமா இருக்கும். ஆனா நமக்கு வர்ற கோபம் நம்ம இதயத்தை பாதிச்சுன்னா 10 லட்சத்துக்கு செலவு ஏற்படுது. इसलिए इस गुस्से पर कंट्रोल, गुस्सा क्यों आता है? नेगेटिव सोच के कारण गुस्सा आता है। எனவே இந்த கோபத்தின் மீது கட்டுப்பாடு கொண்டு வரணும். கோபம் ஏன் வருது? நெகட்டிவா எதிர்மறையா சிந்திக்கிறதுனால கோபம் வருது. मैं तो लगभग 1200 जेल में गया हूँ, जेल में सेवा करने के लिए। तो जेल के बाहर एक बोर्ड लगा रहता है, इसके अंदर जो कैदी बंद है जेल में, काम विकार वाले कितने कैदी, क्रोध वाले कितने, लोभ लालच वाले कितने, 70% कैदी होते क्रोध करके जेल में गए। அங்கே இதுவரைக்கும் 1200 ஜெயிலுக்கு போயிருக்கிறேன், சேவா பண்ணியிருக்கிறேன், கைதிகளை சந்திக்கிறேன். அதில் வந்து வெரைட்டியாக காமிப்பாங்க, இவங்கெல்லாம் காம விகாரத்தால் வந்து ஜெயிலுக்கு வந்தவங்க, இவங்க கோப விகாரத்தால் வந்தவங்கன்னு சொல்லிட்டு 70% கோபத்தினுடைய விகாரத்தால் தான் வந்து கைதிகள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. जब मैं काफी सारे स्कूलों में भी जब जाता हूँ, बच्चों को लेक्चर करता हूँ, बच्चों को पूछता हूँ, बच्चे ये बताओ इसमें से गुस्सा किसको किसको आता है? झूठ बोले कौवा काटे, तो लगभग 95% बच्चे हाथ खड़ा करते हैं, सर हमको गुस्सा आता है। ஸ்கூலுக்கு பொதுவாக நிறைய ஸ்பீச் பண்ண போகிறது உண்டு, சேவைக்கு போகிறது உண்டு. பசங்கள்கிட்ட கேட்பேன், யாருக்கெல்லாம் கோவம் வருது, பொய் சொன்னால் உங்களை காக்கா கடிக்கும்னு சொல்லுவேன். 95% எல்லாருமே வந்து கையை தூக்கிடுவாங்க, நாங்கள் கோவப்படுறோம் அப்படின்னு. तो सामने सर बैठे रहते हैं, हमने कहा सर आप लोगों ने कोई गुस्सा पर कंट्रोल करने का लेसन नहीं सिखाया? सर कहते हमको भी गुस्सा आता है। அப்புறம் ஆசிரியர்கிட்ட சொல்கிறாங்களாமா, ஆசிரியர்கிட்ட கேட்போமா, நீங்கள் அவங்களுக்கு கோபத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்க கூடாதான்னு ஆசிரியர்கிட்ட கேட்டால் ஆசிரியர்கள் சொல்கிறாங்களாம், எங்களுக்கே கோபம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. इसलिए आज परमात्मा को ये विद्यालय क्यों खोलना पड़ा? क्योंकि उस विद्यालय में केवल पेट भरने की शिक्षा, संस्कार वाली शिक्षा नहीं है। इसलिए आज हमें ये चांस मिला है यहाँ पढ़ने का। इसलिए हमें पॉजिटिव सोच करके विकार पर जीत प्राप्त करना है, और वही देवी देवता बन जाता है। அதனால இறைவன் வந்து இந்த வித்தியாலயத்தை உருவாக்க வேண்டி இருக்கிறது. உலகத்துல எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் யூனிவர்சிட்டிலாம் இருந்தாலும் ஏன் இது உருவாக்கணும்? அங்கே வந்து வயிற்று ஃபில் பண்றதுக்கான பாடம் கற்றுக் கொடுக்கப்படுது. ஏன்னா ஜீவனம் நடத்தணும், அதுக்கு பணம் வேணும், அதுக்கான பாடம். ஆனா கேரக்டரை வந்து உருவாக்குறதுக்கான பாடத்தை பரமாத்மா தான் கற்றுத்தர முடியும். அதை கற்றுத்தரக்கூடிய பாடம் நம்மை தேவதை ஆக்குறதுக்கான தெய்வீக குணங்களை கற்றுக் கொடுக்குது. जैसे कुकर को गैस के पर रखते हैं तो गर्म होता है, गर्म होते होते सीटी मारना शुरू करता है। कुकर सीटी मारेगा तो सब्जी पकाएगा, लेकिन कोई मनुष्य सीटी मारेगा तो குக்கர்ல இருந்து நீங்க அடுப்புல வச்சீங்க அப்படின்னா அது கொஞ்ச நேரத்துல வந்து ஹீட் ஆகி விசில் அடிக்க ஆரம்பிச்சிருது. குக்கர் விசில் அடிச்சா சப்ஜி வந்து வேகணும், வெந்துடும், அதாவது காய்கறிகள் வெந்துடும். மனுஷங்க விசில் அடிச்சா ये क्यों हुआ, इसने मेरे साथ ऐसा क्यों किया, ये ऐसे क्यों करते हैं, क्यों क्यों करते, गर्म होंगे, गर्म होते होते कहेंगे तो तुम्हारा 3 साल से देखा मुझे सही नहीं हुआ, सीटी मार देंगे। அப்போ ஏன் ஆச்சு, எதுக்காச்சு, அவங்க எப்படி பண்ணாங்க, இவங்க எப்படி பண்ணாங்க, ஏன்ற அந்த கேள்வி என்ன பண்ணுது அப்படின்னா அது நெகட்டிவான எண்ணங்கள் என்ன பண்ணுது, உருவாக்குது. அதுதான் விசில் அடிக்குது. அது அப்புறம் என்ன ஆகுது, அந்த எதிர்மறையான எண்ணங்கள் பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கு. तो मैं नेगेटिव हूँ या पॉजिटिव कैसा पता चलेगा? நான் நெகட்டிவான ஆளா பாசிட்டிவான ஆளா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? आज कहीं है ब्रह्मा कुमार, लेकिन चेहरा मरा पड़ा हुआ। பேர் என்னமோ பிரம்மா குமார் தான், ஆனா முகத்துல பாத்தீங்கன்னா சில நேரத்துல எல்லாம் பொருளும் कोई ना कोई घर की बातें, किसी ने कुछ बोला है उसकी बातें,
अंदर चिंतन चल रहा है, इसलिए चेहरे में खुशी नहीं। வீட்டு விஷயமும் அல்லது இங்கே உள்ள விஷயம் இல்லை, இங்கே உள்ள விஷயம் ஏதாவது ஒன்று மனசுக்குள்ள போட்டுட்டு அதை ஓட விட்டுட்டோம் அப்படின்னா அந்த குஷி காணாம போயிடுது. घर में जब पहुंचते हैं घर वाले क्या बोलते हैं, मुसीबत आ गई। நம்ம வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கு போனதுமே வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்றாங்க, சந்தோஷம் வந்துட்டுன்றாங்களா கஷ்டகாலம் வந்துட்டுன்றாங்களா? आजकल इसलिए दुनिया में लोग क्या करते हैं, चेहरा अच्छा दिखने के लिए लाली लगाते हैं। முகம் கூட வந்து அந்த கோபம் வரும்போது அது சிவந்து போயிடுதுன்னு சொல்றாங்க இல்லையா? आजकल चेहरा अच्छा दिखने के लिए लाली लगाते हैं चेहरे पर। इधर साउथ में थोड़ा कम है, लेकिन उधर नॉर्थ की तरफ बहुत लोग लगाते हैं लाली। लाली में ना लाल वोट में लगाते हैं ना माताएं। वो वोट में वो किसके लिए? मतलब चेहरा अच्छा दिखने के लिए। முகம் நல்லா தெரியுங்கிறதுக்காக லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிறாங்களாம். நார்த்ல எல்லாம் நிறைய போடுறாங்க, இங்க ஒன்றும் ஜாஸ்தி போட முடியல அப்படின்னு இருக்காங்க. अब लिपस्टिक तो लगाई, लाली तो लगाई, चेहरा मारा पड़ा है और लोग तो डर जाएंगे, पता नहीं इसको क्या हुआ है। அப்போ முகம் சிவப்பாயிடுச்சுன்னா பயப்படுறாங்க இல்லையா, இவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும். वास्तव में चेहरे की असली लाली है मुस्कुराना, खुश रहना। உண்மையிலேயே முகத்துக்கு அழகு கொண்டு வரது லிப்ஸ்டிக்லாம் கிடையாது, குஷி, மகிழ்ச்சியா இருக்கணும், மலர்ச்சியா இருக்கணும், அதுதான் அழகு. லிப்ஸ்டிக் அழகு கிடையாது. तो मैं निगेटिव है, समझे कोई सामने से आ रहा है, उसको देखते ही आप रास्ता काट रहे हैं, उसको देखना पसंद नहीं करते, इसका मतलब आप उसके लिए निगेटिव हैं। அப்போ எதுக்கு ஒருத்தவங்க வாராங்க அப்படின்னா நமக்கு வந்து அவங்க மேல ஏதாவது நெகட்டிவான தாட் வருது, இவங்க ஏன் எனக்கு பாதை காமிக்க மாட்டேங்கிறாங்க, வழி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு கோபம் வருது, மற்றவங்க மேல கோபம் வருதுன்னா அது நெகட்டிவான தாட் தான். अगर आपके पति की कोई महिमा कर रहा है, तुम्हारा पति तो बड़ा अच्छा है, तेरे को क्या पता, तुमने तो दूर से एक दिन देखा है, मैं तो जिंदगी में इसके साथ रही, वो क्या है मैं जानती हूँ। अगर पति की महिमा नहीं सुन रहे, आप पति के लिए नेगेटिव। ஒருத்தவங்களுடைய புகழை உங்களால சகிச்சிக்க முடியல அப்படின்னா நீங்க நெகட்டிவான ஆளு அப்படின்னு அர்த்தம். சில பேர்த்த சொல்றாங்க, உங்க கணவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கோவம் வந்துடும். உனக்கு என்ன தெரியும், நீ ஒரு நாள் பார்த்துட்டு மகிமை பாடுற, வாழ்நாள் ஃபுல்லா கூட வந்துட்டு கொடுத்தன நடத்துறது நான் தான், ஒரு நாள் வா வீட்டுக்கு வந்து பாரு அவர் என்ன பண்றாரு அப்படின்ட்டு. அப்போ நம்ம கணவரை கூட யாரும் புகழ்தான் நமக்கு தாங்க மாட்டேங்குது. ஏன்னா உள்ளுக்குள்ளே அவரை பத்தி நிறைய நெகட்டிவான எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. अगर कोई सास की महिमा करता है, अरे तुम्हारे सास तो बड़ी अच्छी, अरे वो क्या है बुढ़िया मैं जानती हूँ, सास की महिमा नहीं सुन रहे, पति की महिमा नहीं सुन रहे, इसका मतलब आप उसके लिए नेगेटिव। மாமியாரை பத்தி புகழ்ந்துட்டா போதும், மருமகளுக்கு தாங்கவே தாங்காது. நீங்க எதிரியாகணும் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், மருமகிட்ட போய் மாமியார் ரொம்ப தங்கம்னு சொன்னா போதும், உங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்துருது. அப்போ கணவனுடைய புகழை தாங்க முடியல, மாமியார் புகழை தாங்க முடியல. ஏன் அப்படின்னா நிறைய நெகட்டிவான எண்ணங்கள் ஓடுது. अगर किसी के प्रति नेगेटिव है, उसका परिचिंतन करेंगे, प्रदर्शन करेंगे, उसकी अच्छाई दिखाई नहीं पड़ेगी, ये सब निशानी है। ஒருத்தருக்கு நெகட்டிவ் இருக்குது, பல சிந்தனை இருக்குது, பல தர்ஷன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பாசிட்டிவே தெரியாது, நல்ல விஷயமே கண்ணுக்கு தெரியாது, குறைதான் தெரியும். एक व्यक्ति के प्रति भी आप नेगेटिव हैं, आपके दिल में भगवान नहीं बैठेगा। ஒரு மனிதருக்காக உங்களுடைய உள்ளத்தில் எதிர்மறை தன்மை இருந்தால் உங்கள் உள்ளத்தில் பகவான் அமர மாட்டார். इसलिए इस 2023 में अपने दिल को स्वच्छ करो। அதனால இந்த 2023ல உங்களுடைய இதயத்தை, अब महाभारत चालू होने वाला है, மகாபாரத யுத்தம் ஆரம்பமாக உள்ளது. कृष्ण ने अर्जुन को 18 दिन तक ज्ञान सुनाया था, किसी लिए स्वच्छ बनाने के लिए। கிருஷ்ணன் வந்து 18 அத்தியாயம் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார் கீதை, எதுக்காக? மனதை சுத்தப்படுத்துறதுக்காக. वो क्वेश्चन ही करता था, ये कैसे छोड़ू, इनको कैसे छोड़ू, ये मेरे गुरु है। कहता है तेरे को कहने वाला कौन? तब जाकर के उसने साक्षात्कार जब किया, तब जाकर के ये प्रभु प्रभु करके அவர் அர்ஜுனன் வந்து அவர் கேள்வி விடவே இல்லை. அது எப்படி முடியும், இது எப்படி முடியும், அவன் குருவாச்சு, இவங்க அண்ணனாச்சு, அவனை எப்படி கொள்ள முடியும், இவனை எப்படி கொள்ள முடியும், கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே தான் இருக்கான். எப்ப மாயம் போடுறான்னு சாட்சாத்காரம் காமிக்கிறார் கிருஷ்ணன். நான் என்ன நினைச்சேன், என்னை நீ யாருன்னு நினைச்சேன், நான் பகவான் அப்படின்னு அவர் சாட்சாத்காரம் காமிக்கும் போதுதான் அவர் சொல்றதை கேட்க ஆரம்பிக்கிறார் அர்ஜுனன். அது மாதிரி தான் பாபா நமக்கு எவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறவர் யார், அது நமக்கு காட்சி தெரியும். इसी तरह आज हम भी क्वेश्चन कर रहे हैं। 86 साल से बाबा बता रहे हैं, नहीं बाबा हम गृहस्थी में रहते हैं, बाबा ये हम कैसे करेगा? बाबा कहते हैं तेरे को कहने वाला कौन? स्वयं कालों का काल महाकाल आपको कह रहा है। इसलिए अब मुझे अपने दिल को स्वच्छ रखना है। दुर्योधन के रथ में नहीं बैठा था,
कृष्ण अर्जुन के रथ में बैठा था, इसलिए पॉजिटिव बनना ये टोटल ज्ञान का सार है। और जो पॉजिटिव है वो सुखी है, नेगेटिव दुखी है, नेगेटिव वाला उदास रहता है। அதனால நமக்கு அந்த கேள்விகள்ல இருந்து வெளிப்படும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பாசிட்டிவா திங்க் பண்றீங்களோ, சிந்திக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து சுகமா இருக்கலாம். ஞானத்தினுடைய சாரமே என்னன்னா பாசிட்டிவிட்டி தான். நெகட்டிவே நமக்கு யாரை பற்றியும் எதற்காகவும் வரவே கூடாது. ஃபுல்லா அட்டென்ஷன் கொடுங்க. நெகட்டிவ் துக்கத்தை தருது, பாசிட்டிவ் சுகத்தை தருது. तो हम विपरीत परिस्थिति में भी पॉजिटिव कैसे बने उसके बारे में थोड़ी चर्चा करते हैं। நாம விரும்பாத சூழ்நிலைகள்ல கூட நாம பாசிட்டிவா இருக்கிறது எப்படி, அதை பத்தி நம்ம கொஞ்சம் சர்ச்சை செய்வோம், சிந்தனை செய்வோம். उसके लिए सबसे पहली बात है ड्रामा को पसंद कर लो। எல்லாத்துக்கும் முதல் விஷயம் நாடகத்தை லவ் பண்ணுங்க. तो आप लोगों को अपना अपना ड्रामा पसंद आया? உங்களுக்கு உங்க ड्रामा பிடிக்குதா? जिस घर में रहते हो, जिस पति के साथ रहते हो, जिस सास के साथ रहते हो, जिस शहर में रहते हो, सब में पसंद आया? எந்த வீட்டுல இருக்கீங்க, எந்த கணவனோட இருக்கீங்க, எந்த மனைவியோட இருக்கீங்க, எந்த மாமியாரோட இருக்கீங்க, எந்த வேலையில இருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதா? ये कई कहते क्या बाबा मेरा ड्रामा बनाया, मेरा शरीर भी बीमार रहता है, मेरा पति भी ठीक नहीं, मेरी सास भी झगड़ा करते हैं, मुझे बहुत टेंशन आता है, इसलिए मैं उदास रहती हूँ, इसलिए मेरा ड्रामा थोड़ा बदल दो। என்ன பாபா இப்படி ஒரு டிராமா உருவாக்கிட்டா சரீரமும் வேலை செய்ய மாட்டேங்குது, கூட இருக்கிறவங்களும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, கொஞ்சம் டிராமாவை மாத்து பாபா அப்படின்னு. क्योंकि बाबा तो डायरेक्टर है, आप एक्टर हैं, अगर डायरेक्टर को कोई ड्रामा पसंद है तो चेंज भी कर सकते हैं। ஏன்னா நீங்க நடிகர், பாபா வந்து டைரக்டருக்கு வந்து ஓகே அப்படின்னு அவர் நினைச்சா டிராமாவை மாத்த கூட முடியும். तो किसको किसको अपना ड्रामा चेंज करना है वो हाथ खड़ा करो। யார் யாருக்கெல்லாம் அவங்க டிராமாவை மாத்தணும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் கை தூக்குங்க. என் டிராமா சரியில்லை, என் டிராமா மாத்துங்க அப்படின்னு விரும்புறவங்க கொஞ்சம் கை தூக்குங்க. किसको किसको चेंज करना हाथ खड़ा करो। கொஞ்சம் கை தூக்குங்களேன். எனக்கு இந்த டிராமா பிடிக்கல பாபா, கொஞ்சம் இந்த சீனை மாத்துங்க, ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் கேரக்டர்லாம் மாத்துங்க. விருப்பப்படுறவங்க கை தூக்கலாம், சொல்லி மாத்தி வருவாங்க. अच्छा कोई नहीं उठाए। யாருக்கும் தூக்கல. अच्छा जिनको पसंद है चलो, जिनको पसंद है बात खड़ा करो। யாருக்கு டிராமா ரொம்ப பிடிக்குது கை தூக்குங்க பாபா. இந்த டிராமா ஓகே। मरा हुआ आता है, इसका मतलब पसंद तो नहीं, लेकिन करे क्या? अगर पसंद होता तो दोनों के हाथ उठनी चाहिए थी। வழி இல்லாம கை தூக்கிட்டீங்க, என்ன சொல்லி தொலைக்கிறது உங்கள்கிட்ட, கை தூக்கிட்டாங்க. நிஜமா பிடிச்சிருக்குன்னா ரெண்டு கை தூக்கிட்டீங்க. உண்மையிலே டிராமா பிடிச்சிருந்துச்சுன்னா ரெண்டு கை சூப்பர் டிராமா. क्योंकि ड्रामा बदल देंगे तो ये जो ड्रामा बना है, बाबा मिला है, ज्ञान मिला है, वो भी बदल देगा। फिर अगर पति सुख देने वाला है, तंग करने वाला न हो, बहुत अच्छा हो, तो आप यहाँ ना आते। फिर எல்லாமே மாத்திடலாம், நோ ப்ராப்ளம். உங்க வீட்டுக்காரர் சரியில்லையா, உங்க சரீரம் சரியில்லையா, உங்க குடும்பம் சரியில்லையா, எல்லாத்தையும் சரி பண்ணலாம். சரி பண்ணா சுகம் கொடுத்தா நீங்க இங்க வர மாட்டீங்க, உங்களுக்கு பகவான் கிடைக்க மாட்டார். அதெல்லாம் சரியில்லை, அதனால என்ன பண்ணிருக்கோம், இங்க வந்துருக்கோம். அது எல்லாம் ஓகேன்னா இங்க வர மாட்டீங்க, போய் சொல்லுங்க. மாறும்போது எல்லாம் மாறும். आपका ड्रामा बाबा ने बहुत अच्छा बनाया। ड्रामा कल्याणकारी है, ड्रामा आपके आसपास के जितने लोग हैं सब आपका कल्याण करने वाले हैं। इस भावना को जागृत करके व्यर्थों से मुक्त बनो। அதனால இந்த டிராமா நமக்கு மிக சிறப்பாகவே உருவாக்கப்பட்டு உள்ளது. டிராமா கல்யாணக்காரி, மிக நல்லா எனக்கு என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நாடகம் ரொம்ப கரெக்டா அழகா நன்மையோட உருவாக்கப்பட்டிருக்குது. இதை புரிஞ்சு நீங்க பாசிட்டிவா இருக்க. वैसे तो हम 3 बाप के बच्चे हैं, लेकिन माँ कितने हैं? நம்ம 3 அப்பாவுக்கு குழந்தைங்க, ஓகே. நமக்கு அம்மா எத்தனை? 4 माँ के बच्चे हैं हम लोग। ब्रह्मा, मम्मा, लौकिक माँ, ड्रामा। ब्रह्मा, मम्मा, लौकिक अम्मा, ड्रामा। और जो 4 माँ के बच्चे दुखी कैसे हो सकते? 4 அம்மாவுக்கு குழந்தை எப்படி துக்கியா இருக்க முடியும்? और माँ तो माँ होती है, माँ कभी भी बच्चे का बुरा नहीं करती। அம்மா அம்மா தானே, அம்மா ஒரு நாளும் பிள்ளைக்கு எந்த கஷ்டத்தையும் நினைக்க மாட்டாங்க. अगर बच्चा बीमार है, माँ उसको दवाई पिलाती है, दवाई कड़वी है, बच्चा नहीं पीता, बार बार मुंह से निकालता है, माँ उसका दोनों हाथ पकड़ करके फिर भी चम्मच चूसेगी, क्योंकि उसको पता है कि कड़वी दवाई जाएगी, उसकी कई तकलीफें ठीक हो जाएगी। அம்மாவுக்கு வந்து மருந்து கொடுத்தே ஆகணும் சில நேரத்துல, நோய்க்காக, குழந்தைக்காக. அந்த அந்த மருந்து ரொம்ப கசப்பா இருந்தா சில சமயம் அம்மா முஞ்சிலே கூட துப்பிடும், கீழே தட்டி விட்டுரும். ஆனாலும் அந்த கையில பிடிச்சா அதை வாங்கி திரும்பவும் அந்த மருந்தை அந்த குழந்தைக்கு அம்மா கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா நோய் சரி செய்யணும்.
इसी तरह हमें भी कोई ड्रामा की कोई सीन अच्छी नहीं लगती तो भी बाबा उस ड्रामा को रिपीट करता है, क्योंकि उसको पता है कि इसके पीछे इसका कल्याण है। इसलिए ड्रामा की हर कड़वी बातों को देखते हुए भी सोचना नहीं, मन को चुप रखना। அதனால எப்படி அம்மா மருந்தை நீங்க தட்டி விட்டாலும் திருப்பி கீழே விழுந்ததையாவது குளிச்சு திருப்பி ஊற்றி விட்டுறாங்களோ, வாய்க்குள்ள திணிச்சு விட்டுறாங்களோ, இந்த டிராமா இந்த கசப்பா ஏதாவது செஞ்சதுன்னா ஏற்றுக்கணும். ஏத்துக்கல அப்படின்னா திருப்பி பாபா அதே சீன் என்ன பண்ணுவார், ரிப்பீட் பண்ணுவார், திரும்பவும் ரிப்பீட் பண்ணுவார். நீ ஏத்துக்கல இல்ல திரும்பி தான் அப்படி. ஏன்னா அதுதான் நமக்கு ட்ரீட்மெண்ட். நமக்கு எது கசப்போ அது நமக்கான ட்ரீட்மெண்ட், நமக்கு நன்மை. लास्ट के मधुबन की बाबा की जो मुरलियत चली गुलजार नदी के तल में 2016 और 17 की, गुलजार नदी की तबीयत खराब रहती थी तो भी प्रोग्राम बने रहते थे, इसलिए दादी को लाते थे स्टेज पर और मुरली क्या चलती थी, वाह ड्रामा वाह वाह बाबा वाह, बाप के दिल में बच्चे, बच्चों के दिल में बाप. தாதிக்கு உடம்பு சரியில்லை, குஜராத் நதிக்கு 2014 2017 ஆனாலும் பாபா வர்றதுக்கான ப்ரோக்ராம் மிஸ் பண்ணிட்டோம். தாதிக்கு சரீரம் சரியில்லை, வயசாகிடுச்சு, ஆனாலும் அவங்களை கட்டாயப்படுத்தி பாபாவை மீட் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து வெளியில் வந்து உட்கார வச்சுட்டோம். பாபா என்ன சொன்னாரு, 2 பாயிண்ட் தான் திருப்பி சொன்னார், ஃபுல் வாணி. ஆகா பாபா, ஆகா டிராமா, குழந்தைங்களுடைய உள்ளத்துல பாபா இருக்கார், பாபாவுடைய உள்ளத்துல குழந்தைங்க இருக்கு, இவ்வளவுதான். இதே தான் ரிப்பீட் பண்றது. ஃபுல் வாணி பார்த்தீங்கன்னா ஆகா பாபா, ஆகா குழந்தைகளே, ஆகா பாபா, ஆகா டிராமா. என் உள்ளத்துல நீங்க இருக்கீங்க, உங்க உள்ளத்துல நான் இருக்கேன். இதை தான் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தார். कई भाई बहन सोचते आजकल बाबा ऐसी मुरली क्यों चल रही, टोटल ज्ञान का सारा हुआ. என்ன பாபா இதே பாயிண்ட் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாரு, நிறைய குழந்தைங்க யோசிக்கணும். ஆனா டோட்டல் ஞானத்தினுடைய சாரம் என்னன்னா வா வா, ஆகா ஆகா ஆகா. कोई गाली दे क्या बोलेंगे, वाह वाह. யாராவது உங்களை நிந்திக்கட்டும் என்ன சொல்வீங்க, जोर से बोलेंगे, जोर से बोलेंगे. சத்தமா कोई झगड़ा करे आपके साथ तो क्या बोलेंगे, சண்டைக்கு வராங்க என்ன பண்ணுவீங்க, वाह ड्रामा. ஆகா டிராமா ஆகா. कोई आपके साथ झगड़ा करेंगे क्या बोलेंगे, இவங்க யாராவது சண்டைக்கு வராங்கன்னா என்ன சொல்வீங்க, वहाँ ड्रामा हुआ. ஆகா டிராமா ஆகா. कोई माता जी का पति शराब पी करके पिटाई करे तो क्या बोलेंगे, யாராவது மகாராஜனுடைய கணவர் குடிச்சிட்டு வந்து சாத்தினாருன்னு என்ன பண்ணுவீங்க, अभी वो चुप ही होंगे. तो भी उस माता को क्या बोलना है, वाह ड्रामा. அப்ப என்ன சொல்லணும், ஆகா டிராமா. कोई माता जी का पति शराब पी करके पिटाई भी करे तो भी क्या बोलना है, அடி கொடுத்தாலும் சரிதான், குடிச்சிட்டு வந்து சும்மா இருக்க மாட்டாரு, அடியும் கொடுப்பாரு, ஆனாலும் என்ன சொல்லணும், आप कहेंगे भाई जी वो पति शराब पी करके मारेगा तो वाह कैसे निकलेगा, तो भी वो हुआ. அது எப்படி அவர் குடிச்சிட்டு வருவாரு, அவர் அடிச்சிட்டு இருப்பாரு, நான் எப்படி ஆகான்னு சொல்ல முடியும், அப்பவும் ஆகாவா. क्योंकि उस माता के लिए पति तो बहुत मिले ना, सती में मिला था, त्रेता में मिला था, द्वापर में मिला था, अभी भी मिला है. सती के पति तो बहुत अच्छे थे, ना शराब पीते थे, ना मारते थे, ना पीटते थे, लेकिन उस पति का कारण बाबा थोड़ी मिला है. और अभी का पति भले शराबी है, मारता है, पीटता है, उसके कारण कौन मिला है, बाबा मिला है. நமக்கு ஜென்மமா கணவன்மார்கள் கிடைச்சிருக்காங்க, சத்தியுகத்துல கணவன் கிடைச்சிருக்கிறார், திரேதாயுகத்துல கணவன் கிடைச்சிருக்கிறார். ஆனா இந்த கலியுகத்துல இந்த கணவன் கிடைச்சதால பகவான் கிடைச்சார். அங்க அந்த கணவன் கிடைக்கும் போது நமக்கு யாரு கிடைக்கல, பகவான் கிடைக்கல. இந்த கணவன் கிடைக்கும் போது நமக்கு யாரு கிடைச்சிருக்கு, அதனால ஒரு நல்ல ராசியான கணவன் தான். सत्यु का पति तो दिल्ली में रहता था, वो सोने के महलों में रहता था, पुष्पक विमान था, लेकिन क्या उस पति के कारण बाबा थोड़ी मिला है. और अभी का पति भले वृद्धनगर डिस्ट्रिक्ट में रहता है, भले वो तमिल वाला है, भले झगड़ा करता है, शराब पीता है, मारता है, पीटता है, लेकिन उसके कारण कौन मिला है, बाबा मिला है. तो उस माता के लिए वो दिल्ली वाला पति अच्छा है या अभी वृद्धनगर डिस्ट्रिक्ट वाला पति अच्छा है. சத்தியுகத்துல உங்க கணவர் வந்து டெல்லிக்காரரா இருப்பார், பெரிய தங்க மாளிகை வச்சிருப்பார், புஷ்ப விமானம் வச்சிருப்பார், உங்களை வந்து கொண்டாடி இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா அப்ப பகவான் கிடைக்கல. இப்ப இங்க விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு கணவன் இருக்கிறாரு, அவர் குடிகாரரா இருக்கலாம், உங்களை அடிக்கலாம், திட்டலாம். ஆனா அந்த வீட்டுக்கு பகவான் வரல. அந்த பங்களால இருக்கும்போது நமக்கு பகவான் வரல. இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இந்த கணவன் நமக்கு கிடைச்ச பிறகுதான், அவர் அடிச்சானா என்ன, திட்டினானா என்ன, ஆனா இவர் கிடைச்ச பிறகுதானே பகவான் கிடைச்சிருக்கிற. இந்த கணவன் ஓகேவா, அந்த கணவன் ஓகேவா, மனைவியை பத்தி கேட்க. इसलिए बाबा कहते हैं हमें पति को नहीं छोड़ना, घर को नहीं छोड़ना, उसी के पास रहो, अपने विचारों को बदलो. इनके कारण मुझे क्या क्या मिला है,
அதனால கணவனை விடணும் வீட்டை விடணும் நினைக்காதீங்க. உங்க சிந்தனையை மாத்துங்க. நெகட்டிவான சிந்தனையை மாத்தணும்னு நினைங்க. இவர் சரியில்லை, அது சரியில்லை, அது எல்லாம் ஓகே, என் தாட்டை சரி செய்யணும். इसलिए बाबा कहते बच्चे ड्रामा को पसंद कर लो. அதனாலதான் பாபா சொல்றார், டிராமாவை நீங்க நேசியுங்கள், விரும்புங்க. स्वयं के ऊपर विश्वास, परिवार के ऊपर विश्वास, बाबा के ऊपर विश्वास, ड्रामा के ऊपर विश्वास, तब जाकर के व्यर्थों से मुक्त बनेंगे. சுயத்தின் மீது நம்பிக்கை, பாபா மீது நம்பிக்கை, டிராமா மீது நம்பிக்கை, பரிவாரத்தின் மீது நம்பிக்கை, எல்லாத்தின் மீது நமக்கு நம்பிக்கை வரும். संगमी का पति भी अच्छा, संगमी की सास भी अच्छी, संगमी के बच्चे भी अच्छे, संगमी का पड़ोसी भी अच्छी, संगमी का शरीर भी अच्छा, सब कुछ अच्छा. वाह वाह करते रहो. சங்கமியத்துல கணவன் ஓகே, சங்கமியத்துல வீடு ஓகே, மனைவி ஓகே, குழந்தை ஓகே, பக்கத்து வீட்டுக்காரன் ஓகே, வீட்டுக்காரன் ஓகே, நாத்தனார் ஓகே, சங்கமியத்துல கிடைச்ச எல்லாருமே ஆகா 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 எல்லாருமே ஓகே. அவங்க எல்லாம் அப்படி இருக்கிறதுனால நமக்கு யாரு கிடைச்சிருக்கா? सतयुग में भी शरीर मिला था, कंचन काया था, देखने में बड़ा सुंदर था, लेकिन उस शरीर की आंखों से बाबा को देखा? क्या उस शरीर के ऊपर भगवान की नजरें पड़ी थी? क्या उस शरीर के कानों से भगवान के माँ के सुने थे? क्या उस शरीर के दिल के अंदर भगवान की धड़कनें रहती थी? वो शरीर क्या काम का जिसने भगवान को ना देखा हो, भगवान के माँ के ना सुने हो? इसीलिए शरीर भले दिखने में कैसा भी हो, काला हो, कैसा भी हो, लेकिन इसके ऊपर बाबा की नजरें पड़े, बाबा के माँ के सुने, इसलिए बाबा करते रहना. சத்தியத்துல அற்புதமான சரீரம், தங்கமான சரீரம், ஆரோக்கியமான சரீரம், அழகான சரீரம், அவ்வளவு தூய்மையான சரீரம். ஆனா அந்த சரீரத்துல இருக்கும்போது பகவான் கிடைக்கல. இப்ப சரீரம் எப்படியோ இருக்குது, அது நிறைய குறைச்சல் கொடுக்குது, கஷ்டம் கொடுக்குது, அது காலம் சரியில்லை, அது உருவம் சரியில்லை, நோய் 1000 இருக்கட்டும். ஆனா சத்தியத்துல இருந்த சரீரத்துல இருக்கும்போது நமக்கு அந்த கண்ணுக்கு பகவான் தெரியல, அந்த இதயத்துல இருந்து பகவான் வந்து குடியம் வரல. ஆனா இப்போ இந்த சரீரத்துல இருக்கும்போதுதான் நாம் பகவானுடைய மகா வாக்கியம் கேட்கிறோம், பகவானை தரிசனம் பண்றோம், பகவானோடு சேர்ந்து வாழ்றோம். இந்த சரீரம் எப்படி இருந்தா என்ன, பகவான் இந்த சரீரத்துல இருக்கும்போது எனக்கு கிடைச்சிருக்கிறார், அதனால இது ஆகாச சரீரம். इसलिए बाबा कहते बच्चे ये ड्रामा की बहुत गहरी राज है. ड्रामा को अच्छी तरह जो समझता है वो उदास कभी नहीं रहेगा, उसका उमंग उसका कभी कम नहीं होगा. அதனாலதான் இந்த நாடகம் ரொம்ப ரகசியம் வாய்ந்தது. இதுல எல்லாத்துலயுமே நன்மை இருக்குது. என்ன நடந்ததுனாலும் நன்மை இருக்குது. இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்ன ஆனாலும் இதுலதான் நன்மை, இதுலதான் நன்மை. और संगम युग में महान भाग्यशाली वो है जिनके जीवन में प्रॉब्लम समस्या ज्यादा, वो और भाग्यशाली. சங்கமியத்துல பாக்கியசாலி யார்? யாருடைய வாழ்க்கையில அதிகம் பிரச்சனை, அதிகம் கஷ்டங்கள் ஏற்படுதோ அவங்க தான் பாக்கியசாலிகள். जितना जो बच्चे पेपर ज्यादा देते, कठिन देते, उतना उसकी नौकरी अच्छी होती. எவ்வளவுக்கு எவ்வளவு குழந்தைங்க பரீட்சை நிறைய எழுதுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுக்கு நல்ல போஸ்டிங் காத்திருக்குதுன்னு அர்த்தம். संगम युग के हमारे पेपर सही देवता बनने के जीवन के प्रॉब्लम समस्या, जितनी प्रॉब्लम समस्या होंगी उतना हम वैरागी, उतना उपराम बनते जाते हैं. சங்கமியத்துல நமக்கு பரீட்சை என்ன, வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் தான். எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், சிரமங்கள் வரும், அவ்வளவுக்கு அவ்வளவு வைராக்கியம் வரும். இது என் உலகம் இல்லை, உபராம், எல்லாத்திலிருந்து விடுபட்ட தன்மை ஏற்படும். இதுதான் பாக்கியம். कुंती के सामने कृष्ण जाता है, तुमको कहता है क्या वरदान चाहिए, मैं तुम्हारे भक्ति का फल देने के लिए आया हूँ, तुमको सोना चाहिए, चांदी चाहिए, क्या क्या चाहिए बताओ. குந்திட்ட வந்து கிருஷ்ணர் வந்து கேட்கிறார், பகவான் வந்து கேட்கிறார், குந்தி உனக்கு நான் வரம் கொடுக்க வந்திருக்கிறேன், உனக்கு என்ன வேணும், செல்வம் வேணுமா, பொன் வேணுமா, பொருள் வேணுமா, என்ன வேணும் கேளு, கேட்ட வரம் தாரேன் அப்படின்னு குந்திட்ட பகவான் வந்து கேட்கிறார். कुंती कहते मुझे सोना चांदी नहीं चाहिए, मुझे जीवन की समस्या चाहिए. குந்தி கேட்டா எனக்கு தங்கம் வெள்ளிலாம் வேண்டாம், எனக்கு பிரச்சனை நிறைய கொடு, கஷ்டத்தை கொடு. कहता है मैं तुम्हें भक्ति का फल दे रहा हूँ, तू क्या मांग रहे, फिर भी तथास्तु का तुम्हें जो भी इच्छा पूर्ण हो जाए. நான் உனக்கு பலன் கொடுக்க வந்திருக்கிறேன், பக்திக்கான பலன் கொடுக்க வந்திருக்கிறேன், நீ என்ன கேட்கிற, என்கிட்ட பிரச்சனை கொடுன்னு கேட்கிற, இருந்தாலும் நீ கேட்டதை நான் தர்றேன், அப்படியே ஆகட்டும். कहता है तुमने समस्या क्यों मांगी, कहते हैं समस्या होगी, आप सदा मेरे साथ में रहेंगे और आप मेरे साथ में रहेंगे, यही मेरा सौभाग्य है. सोना चांदी तो अपने आप मिल ही जाएगी. அவங்க சொல்றாங்க, துட்டி சொல்றாங்க, ஏன்னா பிரச்சனை இருந்தாதான் நீ என் கூட இருப்ப, பிரச்சனை இல்லைன்னா நீ என் கூட இருக்க மாட்ட. நீ என் கூட இருந்தா தங்க வெளியெல்லாம் தானா வந்துட்டு போகுது, ஆனா நீ என் கூட இருக்கணும்னா பிரச்சனை என் கூட இருக்கணும், அதனால பிரச்சனையே கொடு, நீ அப்பதான் கூட இருக்க. इसी तो जिसके जीवन में समस्या विघ्न, उतनी उसकी लगन बाबा से ज्यादा होती है. எவ்வளவுக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையில தடைகள் பிரச்சனைகள் ஜாஸ்தி வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க இறைவன்கிட்ட மிகுந்த அன்பு கொண்டவராக, ஈடுபாடு கொண்டவராக மாறுவாங்க.
इसलिए कभी कभी मुरली में बाबा बांधेली माताओं को याद करता है। बाबा कहते हैं बांधेली माताओं का योग बहुत ज्यादा मेरे से होता है। அடிக்கடி பாபா பந்தனத்தில் இருக்கக்கூடிய மாதாக்களை மகிமைப்படுறார். அதாவது கஷ்டத்துல வீட்டுல வந்து கைதுல இருக்கக்கூடிய மாதாக்களை சென்றுக்கே போகக்கூடாது கூட கட்டி வச்சிடுறாங்க நிறைய பேர். அவங்க தான் அவ்வளவு அன்பா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு பாபா. ஏன்னா அவங்களை போல வேற யாரும் நினைக்க முடியாது. அதனால பந்தனத்தில் இருக்கிறவங்களும் பாக்கியசாலிகள் அப்படின்றார். जितना पति तंग करता है, परेशान करता है, उतना उसका योग बाबा से ज्यादा लगता है। யாருக்கு யாருடைய கணவன் ரொம்ப கஷ்டம் கொடுக்கறாங்க, பிரச்சனை கொடுக்கறாங்களோ அவ்வளவுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா பகவானை நினைவு செய்றாங்க. और जितना उसका योग ज्यादा उतना पद भी ऊंचा मिलता है। அதனால அவங்க நினைவு செய்யறதுனால யோகா நல்லா இருக்கிறதுனால யோகம் எந்த அளவுக்கு அதிகமோ அந்த அளவுக்கு பதவி உயர்வா மாறிடுது. और जिन माताओं को पति तंग नहीं करता, बहुत प्यार करता है, उन माताओं का योग उसके पति से लगा हुआ है। யாருடைய கணவன் வந்து ரொம்ப அன்பா இருக்கிறார், ரொம்ப கவனமா இருக்கிறாரோ அந்த மாதாக்களுக்கு கணவன் மேல பற்று வந்துருது. புத்தி இறைவட்ட போகல, கணவன்டே சுத்திட்டு இருக்குது. और जिसका योग पति से है उसका पद कुछ भी नहीं होगा। யாருக்கு புத்தி தொடர்பு கணவன்டே இருக்குதோ அவங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. तो पति तंग करने वाला चाहिए, प्यार करने वाला चाहिए। அப்போ கணவன் வந்து கஷ்டம் கொடுக்கிற கணவன் வேணுமா, அன்பு செலுத்தக்கூடிய கணவன் வேணுமா? எந்த மாதிரி கணவன் வேணும்? மனைவி பத்தி சரி அவன் சொல்லுவார். संकल्प बड़ी से ओ आप तो माता के लिए बोलते हो, वो पिता के लिए तो वो तो आ ही जाता है फिर उनके लिए भी, क्योंकि ज्यादा तो भाइयों को तो कोई तंग नहीं करता, कोई एकाधा होता है, बाकी माताओं की ज्यादा प्रॉब्लम है, इसलिए माताओं की संख्या भी ज्यादा है। देखो உங்களெல்லாம் யாரும் படுத்தவே முடியாது, நீங்க தான் வீட்டுல படுத்துட்டு இருக்கீங்க. அதனால மாதாஸ் தான் பாபா ஸ்பெஷலா கவனம் கொடுக்குறாரு. உங்களுக்குலாம் வீட்டுல மனைவிலாம் அவ்வளவு கஷ்டம் கொடுக்க முடியாது. மாதாஸுக்கு பிரதர்ஸ் கொடுக்கக்கூடிய கஷ்டம் மாதிரி பிரதர்ஸுக்கு மாதாஸ் அவ்வளவு கஷ்டம் கொடுக்கல. அதனால பாபாவுடைய பார்வையை மாதாஸ் சொல்றாரு. इसलिए बाबा कहते हैं बच्चे सहन शक्ति की देवी बनो। அதனால பாபா சொல்றாரு சகிப்புத்தன்மையின் தேவி ஆகுங்கள், தெய்வம் ஆகுங்கள். माताओं में सहन शक्ति ज्यादा होती है, कम होती है? மாதா கிட்ட சகிப்புத்தன்மை அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? ஜாஸ்தி கம்மி. मजबूरी का नाम महात्मा गांधी। வேற வழி இல்ல, கட்டாயமா அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களா? माताएं सहन तो करती हैं, लेकिन सहन की भी बातें अपने तक नहीं रखेगी। மாதாக்கள் சகிச்சுக்கிறாங்க, ஆனா சகிச்சுக்கிற விஷயத்தை தன்னோட விட மாட்டேங்கிறாங்க. समझो पति ने कुछ बोला, सास ने कुछ बोला, थप्पड़ तो नहीं मारेगी, चुप तो रहेगी, लेकिन जैसा पति ऑफिस में चला गया, पड़ोसी के पास जाकर के बैठेगी, पूछेगी खाना खाया, अरे क्या खाओ, मेरे पति ने कहा समझे, वो कहेगी मेरा भी कोई नहीं, वहां जाकर के सारी बातें सुना रहे। மாதாஸ் சகிச்சுக்கிறாங்க. கணவன் திட்டினாங்கன்னா பதிலுக்கு திருப்பி அடிக்கிறதுலாம் இல்லை, அடி வாங்கிக்கிறாங்க, திட்டு வாங்கிக்கிறாங்க. ஆனா சும்மா இருக்கிறது இல்லை, பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு புலம்புறது. என் கணவன் அப்படி பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாரு, அவர் சாப்பிடல, சண்டைக்கு போயிட்டார், அடுத்த வீட்டுல புலம்புற பழக்கம் இருக்கு. சகிப்புத்தன்மை இல்லை. उसने सहन तो किया, लेकिन समय नहीं। पड़ोसी ने जाकर सुना, वो भी कहेगी हाँ मेरे को भी ऐसा करता है, लेकिन मैं कभी कभी इसको धमकाती हूँ, तुम भी नहीं कम करना, नहीं तो सिर पर बैठेगा। बस वो सुन के आई, सारा दिन वही चिंतन रहता है, अब धमकाना है, शाम को आएगा, जब शाम को आता है पानी मांगता है, कैसे नहीं गिले, तेरे को हाथ नहीं, गुस्सा आएगा, खाना गुस्से में बनाएंगे। देखो सहन किया, लेकिन समय नहीं, इसलिए और ही गुस्सा आ गया। சகிச்சுக்கிறோம் நிறைய வீட்டுல, ஆனா கரைச்சிக்கிறதே இல்லை. கரைச்சிட்டோம் அப்படின்னா அது மறந்துடும். அது கரைக்காம இருக்கிறதுனால அது அடுத்த வீட்டுல போய் சொல்றோம். அடுத்த வீட்டுக்காரர் என்ன சொல்லணும், இப்படிலாம் விடாத, ஒரே தலைக்கு மேல ஏறிடுவான், அதனால பதிலுக்கு 2 போடு போட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது கீ ஸ்கூல்லாம் ஏற்றி விடுவாங்க. அப்புறம் சாயங்காலம் வந்து தண்ணி கேட்பாங்க, என்ன அப்படி அப்படின்னு டங்குன்னு நிற்கிறது. அப்புறம் என்னவா அந்த ஆளு இன்னும் கத்துவாரு, யாருக்கு சும்மாவே கத்துறாள் தானே, அப்புறம் அவர் இன்னும் கத்துவாரு, அப்புறம் இன்னும் பிரச்சனை என்னவாகும் இதுதான். அதனால பக்கத்து கதையெல்லாம் உங்களோட வீட்டு கதையெல்லாம் போய் சொல்லாதீங்க, பிரச்சனையா வந்து பெருசா சொல்லுவாங்க. इसलिए माताओं में सहन शक्ति की कमी के कारण माताओं में रोना ज्यादा होता है। एक तो रोने के संस्कार, दूसरा परचिंतन करने के संस्कार ज्यादा होते हैं। சகித்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லாததுனாலதான் அழுகை ஜாஸ்தி வருது, பரச்சிந்தனை பிறரை பற்றியே சிந்திச்சிட்டு இருக்கிறது ஜாஸ்தி வருது. माताओं की एक कमी भी होती है, विशेषता तो बहुत है, माताओं के पेट में कोई बातें ठहरती नहीं, थोड़ा भी कुछ हुआ सब तक जाकर सुनाएंगी। மாதாக்களுடைய வயிற்றுல ஒண்ணுமே தங்க மாட்டேங்குது, கொஞ்சம் கேட்டாலும் அதை எங்கேயாவது போய் ஒட்டிடுறது, தொட்டாம இருக்க முடியல அப்படின்றது சகிச்சுக்கிறது. और इस कमजोरी का फायदा हमारे ब्रह्मा बाबा ने लिया है, और इसलिए ज्ञान का कलश किसको दिया है? माताओं को दिया। இந்த ஒரு பலகீனத்தை பாபா லாபமாக்கிட்டார்.
உங்களால உங்கள்கிட்ட ஒண்ணு நடந்தா ஒண்ணு சொன்னா உங்களால வாய மூடிட்டு இருக்க முடியாது. அப்போ ஞான கலசத்தை கரெக்டா யார்கிட்ட தான் கொடுக்கணும். क्योंकि उन बाबा को पता है इनको अगर सुनाएंगे ज्ञान इनके पेट में ठहरेगा नहीं, सबको सुनाएंगे, इसलिए माताओं की संख्या हर जगह पर ज्यादा होती है। ஏன்னா இவங்களுக்கு ஞானம் சொல்லிட்டோம்னா இவங்களால சும்மாவே இருக்க முடியாது, அடுத்தவங்களுக்கு சொல்லாம இருக்க முடியாது, எல்லா இடத்துக்கும் பரவிடும். ஆனா எங்க பார்த்தாலும் பாருங்க சென்டர்னா அங்க யாருதான் ஜாஸ்தி ஓரமா இருக்காங்க. பாவம் மாதாஸ் தான் எண்ணிக்கை ஜாஸ்தி. ஏன்னா நிறைய பேர் சொல்றோம் வராங்க, நாம நம்மள கூட உள்ளவங்க என்ன பண்றோம் சொல்றோம் வராங்க, நமக்கு கரைச்சிட்டே இருக்காங்க. तो ज्ञान की बातें भले सबको सुनाओ, लेकिन अपरिचिंतन की बातें किसी को नहीं सुनाना है, उसको पेट पे रखना। நல்லபடியா ஞானத்தை சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. ஆனா பிறரை பற்றி வீண் பேச்சுக்களை யாருக்கும் சொல்லாதீங்க, அது உள்ளுக்குள்ளே கரைச்சிருக்கு. इसलिए ड्रामा को पक्का जितना करेंगे व्यर्थों से मुक्त बनेंगे। அதனால டிராமாவை எவ்வளவு பக்கா செய்வோமோ அவ்வளவு வேஸ்ட் வீண் விஷயத்திலிருந்து விடுதலை அடைவோம். दूसरी बात है, अगर मुझे सदा खुश रहना है, व्यर्थों से मुक्त बनना है, पॉजिटिव बनना है, इसके लिए कर्म गति को याद रखो। இன்னொரு விஷயம், நான் குஷியா இருக்கணும், வேஸ்டில் இருந்து முக்தி அடையணும் அப்படின்னா கர்மத்தின் விளைவுகளை நல்ல விதமாக புரிந்து கொள்ளுங்கள். कभी कभी हमारा उमंग गुस्सा कम क्यों हो जाता है? क्योंकि हमें कोई ना कोई तंग करता है, परेशान करता है, फिर हम कहते हैं मेरे साथ ऐसे क्यों करता है, इसने मेरे साथ ऐसा क्यों किया, ये सब देख करके हमारी कभी उदासी आ जाती। ஏன் உதாசீனம் வருது, வாழ்க்கையில விரக்தி வருதுன்னா நமக்கு யாராவது கஷ்டம் கொடுத்தாங்கன்னா உடனே ஏன் எனக்கு இப்படி நடக்கணும், எனக்கு ஏன் இவங்க இப்படி சொல்லணும், எனக்கு ஏன் 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 இந்த கேள்வி நம்மளை உதாசீனமாகும். ஏன் ஏன் வருதுன்னா கர்மத்தின் விளைவு தெரியவில்லை. टाली कभी एक हाथ से नहीं बजती, टाली के लिए दो हाथ चाहिए होते। ரெண்டு கை சேர்ந்தாதான் சத்தம் வரும், ஒத்த கையால ஓசை எழுப்ப முடியாது. ஒரு சத்தம் வரும்னா ரெண்டு கை. अगर कोई व्यक्ति उल्टा सुल्टा आपके साथ बोलता है, उल्टा सुल्टा व्यवहार करता है, तंग करता है, परेशान करता है, इसका मतलब आपने भी कभी उसके साथ किया है। யாரோ உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறாங்க, சிரமம் கொடுக்கறாங்க, பிரச்சனை கொடுக்கறாங்க, படுத்தி எடுக்கறாங்கன்னா அர்த்தம் நாமளும் என்னைக்கோ அவங்கள ஒரு நாள் படுத்தி எடுத்திருந்தோம். कई कभी इसके रास्ते में कभी गई ही नहीं, मैंने ऐसा कुछ किया ही नहीं, ये जन्म में नहीं गए थे, कोई ना कोई जन्म में जरूर गए हैं। நான் ஒரு நாளும் எதிர்த்து பேசினதே இல்லை, சண்டை போட்டதே இல்லை, ஒரு கஷ்டம் கொடுத்ததே இல்லை, எந்த உயிருக்கும் நான் எந்த கஷ்டமும் நினைச்சது கரெக்ட். இந்த ஜென்மத்துல இல்லை, போன ஜென்மத்துல யார் கண்டாங்க, நல்லா பண்ணிருப்பீங்க. ड्रामा की बहुत बड़ी सीक्रेट बात है, आपके घर के आसपास के जितने भी लोग हैं, आपके घर के जितने भी लोग हैं, कोई आपको देने के लिए है, कोई आपसे लेने के लिए है। நமக்கு நாடகத்துல ரகசியம் அதுதான். நம்மளை சுத்தி யார் இருந்தாலும் சரி, சில பேர் நமக்கு நிறைய கொடுக்க வராங்க, சில பேர் நமக்கு நிறைய வாங்க வராங்க. இவங்க யாரும் புதுசு இல்லை, போன ஜென்மத்துல நம்மகிட்ட வாங்கினாங்க, கொடுத்தவங்க. और इस ज्ञान की कमी के कारण कभी कभी हम उदास हो जाते हैं, ऊपर भी देख करके कहते हैं भगवान तुमने भी आंखें बंद किया क्या, मेरे साथ ऐसा क्यों हो रहा है। இந்த ஞானம் நம்மகிட்ட இல்லை, நம்முடைய கர்மா தான் அப்படிங்கிறது இல்லை. இது புரியாம இந்த டிராமாவை ஞானத்தை புரியாம மேல பார்த்துட்டு காண்டவா உனக்கு கண் இருக்கா இல்லையா, மூடிட்டு இருக்கியா இல்லையா அப்படின்னு அவரை போய் திட்டிட்டு இருக்கோம். कई कहते हैं हम ओम शांति में जाते हैं, ब्रह्मा कुमारी में जाते हैं, तो भी हमारे जीवन में ऐसा क्यों हो रहा है। நான் தான் ஓம் சாந்திக்கு வரேன், ब्रह्मा कुमारी கிட்ட போறேன், இருந்தாலும் எனக்கு எல்லா கஷ்டமும் ஏன் வந்துட்டு இருக்குது. लोग भी बोलेंगे अरे ये तो ओम शांति में जाते हैं, इनको भगवान पढ़ाए तो भी उनके घर में ऐसा क्यों हो रहा है। உங்களுக்கு ஒரு தாட்டம் வந்துச்சு, அவங்க பக்கத்துல வேற 100 தாட்டம் வரும். ஓம் சாந்திக்கு போய் உனக்கு இப்படி கஷ்டம் வந்துச்சு, நான் தான் சொன்னேன்ல முதல்லயே அப்படி போவாதேன்னு அவங்க உண்மையை சொல்லுவாங்க. ओम शांति भी कब से आ रही चीज, 2-4 साल से, 8-10 साल से, इसी जन्म से, पिछले जन्म में थे ओम शांति में, उस समय गलत कर्म क्या चुमंतर हो गया। अगर ओम शांति में आने के बाद भी मेरे जीवन में प्रॉब्लम है, ये मेरे पिछले जन्मों का हिसाब है। சில பேருக்கு எங்கெல்லாம் தாட் வருது, நான் ஓம் சாந்திக்கு வந்ததுலேருந்து எனக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு, அது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓம் சாந்திக்கு எப்போ வந்தீங்க, 2 வருஷமா 5 வருஷமா 8 வருஷமா இல்லை இந்த ஜென்மத்திலே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. போன ஜென்மத்தில் நீங்கள் ஓம் சாந்தியில் இல்லை, எல்லா சாட்டையும் என்ன பண்ணியிருப்போம், அதுக்கான கணக்கை கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. वर्तमान के मेरे प्रॉब्लम मेरे ही कोई पिछले जन्म में बोए हुए कर्मों का परिणाम है। जिन्होंने इस ज्ञान को स्पष्ट समझा उसको कभी भी विपरीत परिस्थिति में उदासी नहीं आएगी, कभी भी वो उदास नहीं होंगे, व्यर्थ सोचेंगे भी नहीं। அப்போ
நாம் இப்போ எந்த பிரச்சனையை சந்திச்சிருந்தாலும் நான் முன்னமே விதைத்த விதைதான். இதுல வந்து ஒரு ஸ்ட்ராங்கா நாம இருக்கணும். இது எதுவுமே எனக்கு தவறா நேரம் இல்லை, நான் விதைத்ததை நான் சந்திக்கிறேன் அப்படின்னா நமக்கு குழப்பம் இருக்காது, கவலை இருக்காது, பயம் இருக்காது. ஞானத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ஜீரணிக்கக்கூடிய சக்தி இருக்கும், ஏற்றுக்கக்கூடிய சக்தி இருக்கும், வேஸ்ட் வராது. दुनिया एक कर्म क्षेत्र है, इसके अंदर जो बोएंगे वही काटना पड़ता है. உலகம் கர்ம சேத்திரம், வயல்காடு மாதிரி. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அது விளையும். நாம விதைச்சிருக்கிறோம், அது விளைஞ்சிருக்குது, இப்போ அனுபவிக்கிறோம். एक न्यूटन का साइंस में सिद्धांत है, एक्शन टू रिएक्शन, जैसी क्रिया वैसी प्रतिक्रिया. சொல்லியிருக்கிற நியூட்டன் கூட ஒரு லா சொல்றாங்க இல்லையா, நம்ம என்ன கொடுக்குறோமோ ஒவ்வொரு விளைவுகளுக்கும் எதிர்விளைவு சமமாக ஏற்படத்தான் செய்யும். அப்போ என்ன சந்திச்சாலும் நம்ம எதிர்விளைவை சந்திக்கிறோம், நாம செய்யறதை திருப்பி சந்திக்கிறோம். நியூட்டன் லா. लोगों से नहीं डरो, भगवान से कभी ना डरो. अगर डरना है तो गलत कर्मों से जरूर डरना. மனுஷங்களை பார்த்து பயப்படாதீங்க, ஆண்டவனை பார்த்து பயப்படாதீங்க. ஆனா பயப்படணும் முடிவு பண்ண கர்மத்தை பார்த்து பயப்படுங்க. நான் இதை செய்தால் எனக்கு இது திரும்பி வரும், இது திரும்பி நடக்கும், நான் இதை செய்யக்கூடாது. கர்மத்துக்கு பயம் இருக்கட்டும். विवेक को दबा करके कर्म कभी ना करो. அறிவை அடக்கி ஒரு பொழுதும் கர்மம் செய்யாதீர்கள். भले किसी का मर्डर नहीं करते, लेकिन ईश्वरीय नियम और मर्यादा को तोड़ना ये भी मर्डर करना है. ईश्वरीय नियम मर्यादा प्रमाण चलने की जरूरत है. ஈஸ்வரிய மரியாதைப்படி நியமப்படி நடக்க வேண்டியது மிக அவசியமாக உள்ளது. इसलिए कर्म गति को समझ करके चलना. ஆகவே கர்மத்தினுடைய விதியை நல்ல விதமாக புரிந்து கொள்ளுங்கள். इसलिए कर्म गति को जो समझता है वही व्यर्थों से मुक्त है. ஆகவே கர்மத்தினுடைய விதியை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். कर्मों से शरीर बनता है, कर्मों से संबंधी मिलते हैं, सब कुछ कर्मों से होता है. கர்மத்தால் சரீரம் உருவாகுது, கர்மத்தால் உறவினர்கள் உருவாகுகிறது, எல்லாமே நம்முடைய கர்மத்தால் தான் உருவாகிட்டு இருக்கிறது. அதனால கர்மத்துல அட்டென்ஷன் வைங்க. और इसकी ज्ञान की कभी कमी के कारण कभी हमारे अंदर उदासी आती है. कहीं कहते हैं दुनिया में अन्याय हो रहे हैं. कहीं कहते हमारे घर के पास इतना भ्रष्ट व्यक्ति है, इतना गलत काम कर रहे हैं, भगवान उसका ही घर भर रहे हैं. जो घर भर रहे हैं उसके पिछले अच्छे कर्मों का फल है. अब गलत काम कर रहा है उसका फल उसको मिलेगा. भगवान के घर में देर है लेकिन अंधेर नहीं है. பகவானுடைய வீட்டுல எல்லாமே கொஞ்சம் தாமதமா நடக்கிற மாதிரி தெரியும், ஆனா எதுவுமே வந்து தவறா நடக்கவே நடக்காது. எல்லா கர்மத்திற்கும் சிலர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு தான் அநியாயம் நடக்குது, எனக்கு தான் துரோகம் நடக்குது. அப்படி கிடையவே கிடையாது. எல்லா கர்மத்திற்குமான விளைவுகளை எல்லாருமே சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். நாம புரிஞ்சுக்கணும், பகவான் அதை பார்த்துட்டு இருக்கிறார். எல்லாருக்கும் உண்டான கர்மத்துக்கான விளைவு அவர்கள் சந்திப்பாங்க. இங்க சில தாமதங்கள் ஏற்படலாம், ஆனா எதுவுமே தவறுதலாக நடக்காது. அவங்கவுங்களுக்கு உண்டான கர்மத்தை அவங்கவுங்க அனுபவிப்பாங்க. एक बहुत सुंदर घटना सुनाता हूँ, इससे आपको स्पष्ट हो जाएगा कि आपके जीवन में कोई प्रॉब्लम क्यों आती है. நான் ஒரு நல்ல ஒரு சம்பவம் சொல்றேன். நம்ம லைஃப்ல ஏன் வந்து பிரச்சனைகள் ஏற்படுது. एक आगरा में एक पति पत्नी रहते थे, बहुत गरीब थे, झोपड़पट्टी में रहते थे. ஒரு ஆக்ராவில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, ரொம்ப ஏழையா இருந்தாங்க, குடிசையில தான் இருக்கிறாங்க. तो उनके पास एक मेहमान आया. वैसा वो मेहमान दिल्ली में खरीदारी करने के हिसाब से आया था, लेकिन दिल्ली में अचानक स्ट्राइक था, इसलिए दुकान बंद थे. उसको लगता बैठे बैठे भी क्या करूं, चलो मैं आगरा घूम के आता हूँ, इसलिए आगरा चला गया. ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறாங்க, டெல்லி ஆக்ராவுக்கு வந்திருந்தாங்க. திடீர்னு ஸ்ட்ரைக் வந்துருச்சு. இப்போ ஸ்ட்ரைக் என்ன செய்யறது, டெல்லி வந்திருக்கிறாங்க. டெல்லி வந்திருக்கிற இடத்துல ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அதுல எல்லா கடைகளும் மூடி இருக்குது. சரி சுத்தி பார்க்கணும்னு சொல்லி சுத்தி பார்க்க போயிருக்காங்க. तो आगरा सारा दिन घुमा, लेकिन रात को उसको सोने का प्रॉब्लम हो गया. जिस होटल में जाता था, जहाँ भी जाता था, सब कहते हैं हमारे होटल बुक है. उसको लगता है कहाँ सो जाओ. बैग में उसने करोड़ रुपए लाए थे बिजनेस के हिसाब से. அவர் வந்து பேங்க், அதாவது நிறைய கோடிக்கணக்கில் பணம் எடுத்து வந்திருக்கிறாரு. லாட்ஜ் எல்லாமே புக் ஆகிருக்குது. அப்போ எங்கேயுமே தங்குறதுக்கு இடமே கிடைக்கல. நைட்டு எப்படி தங்குறதுன்னு யோசிக்கிறாங்க அந்த செல்வந்தர். अचानक उसको याद है मेरी गरीब पति पत्नी भले दूर के हैं, कोई बात नहीं, उनका एड्रेस भी है, जाकर के उनकी झोपड़ी में रहेंगे. அப்போ அவருக்கு அந்த செல்வந்தருக்கு ஞாபகம் வந்துச்சு, இங்க நம்முடைய நண்பர் ஒருத்தர் உறவினர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஏழை தான், குடிசையில தான் இருப்பார், ரொம்ப தூரத்துல தான் இருப்பார், இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அங்க போய் தங்கலாம் அப்படின்னு அந்த செல்வந்தர் முடிவு எடுக்கிறார்.
वो रिक्शा करके उनके पास चला गया। ரிக்ஷா பிடிச்சு போறாரு அவரு. वो अचानक गया, वो बड़े खुश हो गए, गरीब पति उनको खिलाया पिलाया चाय पानी दिलाए। सोने से पहले उसको अपने कपड़े बदलने थे, इसलिए बैग खोली, बैग बैग सूटकेस। அவர் வந்து அந்த தன்னுடைய ஏழை நண்பர் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அங்க போனோட அவங்க இந்த கணவன் மனைவி ரொம்ப வரவேற்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நல்லபடியா சாப்பாடு கொடுத்தாங்க, ரொம்ப குஷியா சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இரவு தூங்க போறாரு, தூங்க போறதுக்காக ட்ரெஸ் மாத்துறதுக்காக பேக் ஓபன் பண்றாரு. तो बैग में करोड़ रुपए थे, 50 के 100 के 500 के 1000 के बंडल। वो बंडल लेकर के उस गरीब की जो माता थी उसको थोड़ा ये लगा कि हमने तो 500 रुपए नोट नहीं देखा, तो इसके पास इतना पैसा है। उसके मन में थोड़ा सा लगा कि कुछ बंडल हमको मिल जाए, गरीबी दूर हो जाएगी। रात भर उसको नींद नहीं है। அந்த பேக் ஓபன் பண்ணும்போது அந்த குடிசையை சேர்ந்த அந்த மாதாஜி வந்து அந்த பேக்கை பார்த்துருக்குறாங்க. அந்த பேக்குக்குள்ள 100 ரூபாய் கட்டு, 500 ரூபாய் கட்டு, 1000 ரூபாய் கட்டுலாம் இருக்கு. இந்த அம்மா பாவம் 5 ரூபாய் கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஏழை. நம்ம 5 ரூபாய் கூட பார்த்ததே, இது 500 ரூபாய் கட்டு, 1000 ரூபாய் கட்டா இருக்குது. இதுல இந்த பண்டல்ல ஒரு பண்டல் நமக்கு கிடைச்சா கூட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கலாமே. அந்த இரவுக்குள்ள அந்த அம்மாவுக்கு தூக்கமே வரல. तो 12-1 बजे बाहर गई, बड़ा सा पत्थर लेके आते। उसकी बैग तो उसकी सिरानी थी, वो पत्थर सीधा उसके सिर में मार दिया। उस मेहमान का तो मर्डर हो गया। இந்த அம்மா என்ன பண்ணி இருக்குதுன்னா, நைட்டு 12 மணிக்கு வெளியில போய் ஒரு பெரிய கல்லதுக்கு எடுத்து அந்த ஆளு தள்ள போட்டுச்சு, லால் போட்டுச்சு. तो पति की नींद खुली। पति कहते ये आवाज क्या हो गया? कहता अब हमारी गरीबी दूर हो गई। वो बैग खोल के देखा, इतना पैसा है। तो पति तो डर गया, ये मुर्दा भी पुलिस वालों को पता चलेगा, लोगों को पता चलेगा इसका मुर्दे का क्या। कहते इसको आप रफा दफा करेंगे, कोई बात नहीं। கணவர் வந்து சத்தத்தை கேட்டு எழுந்திருக்கிறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லிட்டு நம்மளுடைய ஏழ்மை எல்லாம் போச்சு இதோட. रात को 2 बजे उन्होंने इस मुर्दे को एक बोरी में डाला। पीछे यमुना नदी थी, उसके अंदर क्या क्या रात को फेंक आए। वापिस आए, घर में खून लगा था। रातों रात खून के दाग भी उन्होंने मिटाए। போலீஸ்லாம் வந்து என்ன செய்யறதுன்னு இவங்க கணவர் பயந்துட்டாரு. ஒன்றும் சொல்லக்கூடாது, எல்லாம் சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து யமுனா நதிக்கரையில் போட்டுட்டு இந்த வீட்டில் இருக்கிற ரத்தத்தை எல்லாமே கழுவி விட்டுட்டாங்க. उन्होंने खून के दाग तो मिटाए, लेकिन कर्मों में पड़े हुए दाग को कोई मिटा नहीं सकता। ரத்தத்தினுடைய கரையை அவங்க அழிச்சிருக்கலாம், ஆனா கர்மத்தினுடைய கரையை அவர்களால் ஒருபொழுதும் அழிக்கவே முடியாது. उन्होंने उसी पैसे से एक प्लॉट लिया, मकान बनाया, दुकान खोला, गहने बनाए, गाड़ी खरीद की, उनकी गरीबी दूर हो गई। அவங்க அந்த பணத்தை வச்சு பில்டிங் கட்டினாங்க, பிளாட் வாங்கினாங்க, பில்டிங் கட்டினாங்க, கடை வாங்கினாங்க, பிசினஸ் பண்ணாங்க, பெரிய அளவுல வந்து வசதி வந்துச்சு. तो उनको कोई बच्चे नहीं थे, दोनों ही पति पत्नी थे। कुछ साल के बाद उनको बच्चा हो गया। அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு முதல்ல, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. तो एक ही बच्चा था, इसलिए खिलाया पिलाया, उसको बड़ा किया। कलेक्टर बनना जितना पढ़ाया खर्चा करके, लेकिन अचानक उस बच्चे को टाइफाइड हो गया। ஒரே ஒரு குழந்தை தான், ரொம்ப நல்லபடியா கவனிக்கிறாங்க, வளர்க்குறாங்க, நல்லபடியா கலெக்டர் லெவலுக்கு வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு டைஃபாய்டு காய்ச்சல் வந்து, तो उनको लगता है इस बच्चे को कुछ न हो जाएगा, नौकरी ज्वाइन करना है। बड़े अच्छे हॉस्पिटल में इलाज किया, बहुत खर्चा हुआ, बनाए थे गहने बेचे, बच्चे का इलाज किया, बच्चा ठीक नहीं हुआ। எப்படியாவது வந்து குழந்தை சரியாயிடும் சொல்லிட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் சேர்க்கறாங்க, நிறைய செலவு பண்றாங்க, என்ன செலவு பண்ணாலும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சேர்க்கறாங்க. उन्होंने जो दुकान चालू किया था उसको भी बंद किया, डॉक्टर की फी दी, बच्चा तो भी ठीक नहीं हुआ। அவர் டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்காக நிறைய பணம் செலவாயிட்டே இருக்குது. ஒவ்வொன்றையா வந்து அவர் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. எல்லாத்தையும் வாங்குறதெல்லாம் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. जो दुकान चालू किया था उसको भी बंद किया, गाड़ी ली थी उसको भी बेच दी, सारा पैसा उस बच्चे की बीमारी में लगाया। அந்த நோய், அந்த உடல் நோய்க்காக அவங்க வாங்கின கடையை விற்க வேண்டியது, காரை விற்க வேண்டியது, வீடை விற்க வேண்டியது, எல்லாத்தையும் விற்க வேண்டியது. मकान बेचा, झोपड़पट्टी में रहने के लिए चले गए। கடைசியில் வந்து அவங்க குடிசைக்கே வந்துட்டாங்க. அந்த வழியே வீட்டெல்லாம் விட்டாச்சு, எல்லாம் காலி, குழந்தைக்குள்ளேயும் நோய். एक दिन वो बच्चा कहता है पापा जी अपने को मिला था पैसा खत्म हो गया, अब मैं जा रहा हूँ, बच्चा मर गया। அந்த குழந்தை கேட்டிருக்குது, நீ அதான் கிடைச்ச பைசா எல்லாம் காலி பண்ணிட்டேல, அப்ப நான் செத்துறேன்னு சொல்லி போயிடுச்சு. तो बच्चा कौन था? அந்த குழந்தை யாரு? जिस व्यापारी को मारा था, आत्मा तो मरती नहीं, वही आत्मा पैसा लेने के लिए बच्चे के रूप में आई थी। ये कर्म की हुई थी। எந்த வியாபாரியை கொண்டாங்களோ அந்த வியாபாரி சாகல, அந்த குழந்தையா வந்துருச்சு, திருப்பி கொடுத்த பணத்தை எல்லாத்தையும் திருப்பி வீட்டில் எடுத்துட்டு அது போய் சேர்ந்துச்சு. तो ये मैंने आपको क्यों सुनाया? आज आपके घर में आज आपने होटल नहीं देखा, पैसा पैसा इकट्ठा किया और बच्चा कोई ऐसा पैदा हुआ है, गलत संगत में जा रहे, नशा कर रहे, माँ बाप को टेंशन आ रही, उदासी आ रही, नेगेटिव विचार, वो बच्चा कौन है? आपके पिछले जन्मों का हिस्सा।
சில பேருக்கு சில தாட் வருது, இவங்களால இவ்வளவு செலவு வருது, உங்களால அவ்வளவு செலவு வருது. நாம யாருக்கும் நம்ம கையில இருந்து பணத்தை கொடுக்கல, அது அவங்களுடைய பணம். அவங்க போன ஜென்மத்துல அவங்க நமக்கு கொடுத்தது, நாம அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், செலவு பண்ணிட்டு. आज कोई किसी का पति तंग करता है, इसका मतलब उसने भी उसको तंग किया था, वो हिसाब चुप हो रहा है। கஷ்டம் கொடுக்குறாங்கன்னா நாம கஷ்டம் கொடுத்துருக்கோம், அவர் கஷ்டம் கொடுக்குறாரு, அவ்வளவுதான். நீ சிந்திக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. आज कोई बहू है, सास उसको तंग करे, परेशान करे, वो बहू को टेंशन आ रही, और कई कई आजकल ज्ञान नहीं है इसलिए सुसाइड करते, कई तो उसी का मर्डर करते हैं। अगर ये कर्मों का ज्ञान होगा ऐसी घटना भी ना होगी। அப்போ மாமியார் பிரச்சனையும் அதான். மாமியார் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க, சொன்னது எவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாங்க. ஞானத்துல இருந்து சூசைட் வரைக்கும் போயிடுறாங்க, கொலை வரைக்கும் கூட போயிடுறாங்க. ஆனா ஞானம் இருக்கிறதுனா ஒண்ணுமே தெரியாது. இது நம்முடைய கர்மா, நம்ம கர்மா தான் மாமியார் கர்மங்கள். இதுல வந்து அவங்க கஷ்டம் கொடுத்தாங்க, இவங்க கஷ்டம் கொடுத்தாங்களா ஒண்ணுமே இல்லை. என் கர்மா நான் அனுபவிக்கிறேன், அவ்வளவுதான். இதுல வருத்தப்படுறது ஒண்ணுமே இல்லை. अगर सास और बहू का पिछला जन्म दिखाए थे, जो बहू है पिछले जन्म की सास थी, और जो सास है वो कौन थी, बहू थी। इसलिए कहते ना, तो वर्तमान के मेरे प्रॉब्लम ये कर्मों के, और ये सबका लास्ट का जन्म है, सारे हिसाब चुकता करके जाना है। इसलिए विपरीत परिस्थिति में भी हिसाब समझ करके पॉजिटिव रहो, कभी भी उदास नहीं हो जाओ। இப்போ மாமியார்னா போன ஜென்மத்துல அவங்க மருமகளா இருந்திருக்கலாம், மருமகளா போன ஜென்மத்துல அவங்க மாமியாரா இருந்திருக்கலாம். கணக்கு வழக்கு செட்டில் ஆயிட்டு இருக்கு. இது கடைசி ஜென்மம் கணக்கு வழக்கு செட்டில் ஆயிட்டு இருக்கு. நம்ம எந்த காரணத்தை கொண்டு வேஸ்ட் நெகட்டிவ் திங்க் பண்ணவே கூடாது. நமக்கு விபரீதமாக சம்பவம் நடக்குது, நமக்கு விருப்பமான சம்பவங்கள் நடக்கல, இருந்தாலும் புரிஞ்சுக்கணும் இங்க கணக்கு செட்டில் ஆகுது, லாஸ்ட் ஜென்மம் நல்லது. अगर किसी ने गाली भी दी, क्या कहूं, जब योग में बैठेंगे बाबा को, बाबा आज आपने बहुत अच्छा बगल भेजा था, उसने बहुत अच्छा फूल डाल के गया, आज बहुत सारा हिसाब चुप्त हो गया, आपका धन्यवाद। யாராவது ரொம்ப படுத்தி எடுக்கிறாங்க, கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க பாபாட்ட தேங்க்ஸ் பண்ணுங்க. பாபா நீங்க ஒரு ஆத்மாவா அனுப்புனேன், என் கர்ம கணக்கெல்லாம் அந்த ஆத்மா என்ன பண்ணிடுச்சு, சரி பண்ணிடுச்சு, என்னுடைய கஷ்டம் கடன் எல்லாமே என்ன பண்ணிடுச்சு, முடிஞ்சு. ரொம்ப தேங்க்ஸ் பாபா, அவங்க பிரச்சனை பண்ணாங்க, தேங்க்ஸ். எதனால தேங்க்ஸ்? इसलिए कर्म गति को समझने वाला सदा व्यर्थों से मुक्त है सदा। तो आज हमारे अंदर उमंग गुस्सा कम होता है, उसका कारण है कर्म गति को नहीं समझा, इसलिए निगेटिव व्यर्थ तनाव टेंशन पैदा होता है। इसलिए कर्मों को समझ करके चलना। எனவே கர்மத்தினுடைய விளைவுகளை புரிந்து கொள்ள வேண்டும். கர்மத்தினுடைய விளைவுகளை புரிஞ்சுக்கிறவங்க குஷியா இருக்கிறாங்க, அவங்க எப்போதுமே பாசிட்டிவா இருக்கிறாங்க, ஆரோக்கியமா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. கர்மத்தின் விளைவுகளை புரிஞ்சுக்காதவங்களுக்கு தான் நிறைய வேஸ்ட் தாட் என்ன பண்ணுது, மேலும் நோய்களை உண்டாக்குது, பிரச்சனைகளை அதிகப்படுத்துறது. கர்மத்தின் விளைவுகளை புரிஞ்சு சதா குஷியா இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம். तो दो बातें मैंने आपको बताई। एक तो पहली बताई ரெண்டு விஷயம் சொல்லி, ड्रामा को पक्का करना, दूसरी बात बताई कर्म गति, ரெண்டாவது கர்மத்தினுடைய விளைவுகள், और लास्ट तीसरी सुना करके फिर हम फिर बीच में थोड़ा ब्रेक लेंगे, उसके बाद फिर योग करेंगे आधा घंटा, उसके बाद फिर लास्ट की मैं आपको 5 बातें सुनाने वाला हूँ। अगर ये 5 बातें साथ में लेंगे तो आपको व्यर्थ कभी भी नहीं आएगा। உங்களுக்கு வேஸ்ட் ஒரு போருமே வராது. அதுக்கான 5 விஷயம் சொல்ல போறேன். இப்போதைக்கு 2 விஷயம் பார்த்துருக்கிறேன், இன்னொரு விஷயம் பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துப்போம். எடுத்துட்டு திருப்பி வந்து ஒரு 1/2 hour பவர்ஃபுல் யோகா, அப்புறம் மிச்சம் எனக்கு 1/2 மணி நேரத்துல வந்து அந்த 5 விஷயத்தை சொல்றேன். तीसरी बात है, अगर व्यर्थों से मुक्त बनना है उसके लिए गीता का, रामायण का, महाभारत का मंत्र पक्का करना। जो हुआ अच्छा हुआ, जो हो रहा अच्छा, जो होगा वो भी अच्छा। மூணாவது வேஸ்ட்ல இருந்து நம்ம விடுபடணும்னா ராமாயணம், பகவத்கீதை, மகாபாரதம் எல்லாத்துடைய சாரம் இதுதான். எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது. अगर कोई मेरी ट्रांसफर यहाँ से कोई गांव में करता है, कोई बात है, उसमें भी कल्याण है। कोई मेरी चुगली करता है, कोई कुछ भी, कल्याण करे, आपको सोचने की जरूरत नहीं, बाबा बैठा है। என்ன நடந்தாலும் சரி நன்மைக்கு. எனக்கு இங்க இருந்து ஒரு கிராமத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு முள்ளு குத்தலாம், ஏதோ ஒண்ணு. எது நடக்குதோ நன்மை, எது நடக்குதோ நன்மை. இதுல ஸ்ட்ராங்கா இருக்கு. एक रामायण की घटना सुनाता हूँ, राम राज्य बनने वाला था, लेकिन रात में आकर के मंथरानी कई कई को 2-4 उल्टी बातें सुनाई। ராமருடைய கதை நமக்கு தெரியும், ராமாயணத்துல தெரியும். நாளைக்கு வந்து அவருக்கு பட்டாபிஷேகம் எல்லாமே முடிவாயிடுச்சு. ஆனா கைகை கடைசி நேரத்துல வந்துட்டு என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. எல்லாமே தரையிலா போயிடுச்சு, காட்டுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. तो राम राज्य बनने के बजाय चुगली लगाने से 14 वर्ष सोनमा में गया, सीता गई, लक्ष्मण गया, तीनों भी घर से गए। वियोग के कारण दशरथ ने प्राण त्यागा। खाने का प्रॉब्लम, सोने का प्रॉब्लम, ये सब किसके कारण हुआ? मंत्र के कारण।
அப்போ ராமர் வந்து ராஜா ஆக வேண்டியவர் என்ன ஆனார்? 14 வருஷம் காட்டுக்கு போனார், சீதையை தொலைச்சார், இங்க ஜனங்கள் அவங்க அப்பா தசரதன் செத்து போனார், சாப்பாட்டுக்கு பிரச்சனை, தூங்குறதுக்கு பிரச்சனை, எல்லாமே கஷ்டம். எல்லாம் யாரால இருந்துச்சு? ஒரே ஒரு கைகேயி மூலமா இருந்துச்சு ராமன். तो मंत्रा को देखते ही भावना कैसी चलेगी? मैं खुद जब रामायण देखता था, मंत्रा को देखते मैं कहते बूढ़े को देखना है, उसको भगाओ। लेकिन एक दिन मैंने जब सोचा, पता चला मंत्रा ने राम के साथ जो किया वो अच्छा किया। ஆனா சாதாரண நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, கைகேயி வந்து ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டாங்க, ராமருக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுத்துட்டாங்க நம்ம நினைப்போம். ஆனா நமக்கு ஒரு விஷயம் தெரியணும், உண்மையிலேயே கைகேயி ராமனுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காங்க. अगर राम रात को मंत्रा उनके घर में ना आती तो राम दूसरे दिन राजा बनता तो जंगल में नहीं जाता, जंगल में नहीं जाता, सीता की चोरी ना होती, सीता की चोरी नहीं तो रावण को ना मारता, रावण को ना मारता, राम की महिमा कोई नहीं गाता। तो राम की महिमा किसके कारण? मंत्रा के कारण। ஒருவேளை வந்து கைகேயி வந்து அன்னைக்கு ராத்திரி வந்து அவங்களுடைய அரச பதவியை பறிக்கலை அப்படின்னா காட்டுக்கே போயிருக்க மாட்டாங்க. காட்டுக்கே போல நான் சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு மாட்டான், ராவணனை தூக்கிட்டு போல அப்படின்னா ராவணனை கொண்டிருக்கவே முடியாது. ராவணனை ராமன் கொல்லவே இல்லைன்னா ராமனுக்கு மகிமையே கிடையாது. ராமனுக்கு மகிமைனால கைகேயியால, मंत्रा கைகேயி தான் காரணம். ராமருடைய மகிமைக்கு காரணம் யாரு? நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ராமனுடைய பிரச்சனைக்கு காரணம் கைகேயி. பிரச்சனைக்கு காரணம் இல்லை, மகிமைக்கு காரணம் யாரு? கைகேயி. कई दूसरी मंत्रा दूसरी मंत्रा இன்னொரு பேர் कई इसी तरह ग्रामानुसार हर एक के जीवन में भी भगवान ने तो मंत्रा रखी। அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு கூனி இருப்பாங்க. இதுக்காக चुगली करते, झगड़ा लगाते और इसी मंत्रा से हम उदास हो जाते। அப்போ அந்த ஒரே ஒரு கூனி ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு கஷ்டம் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஆனா அந்த கூனியால தான் நமக்கு மகிமையே என்ன பண்ண போகுது? तो राम के मंत्रा ने तो राम का भला किया, तो आपकी मंत्रों ने भी आपका क्या किया? भला किया। अगर वो ना आते, आप यहाँ ना आते फिर। அப்போ ராமருக்கு லைஃப்ல கூனி வந்தாங்க, அதனால அவருக்கு மகிமை ஏற்பட்டுச்சு. நமக்கும் நம்ம லைஃப்ல யாராவது கூனி வருவாங்க, அனைவரும் வந்திருப்பாங்க, அதனாலே நமக்கு கண்டிப்பா என்ன? अगर आपका पति तंग ना करता, बहुत प्यार करता, आपको अगर बहनी बुलाती, भाई बुलाती, माता जी थोड़ा ज्ञान सुनने के लिए आना, कहेंगे भाई हमारे घर में बड़ी शांति नहीं चल रही, तुम्हारा ज्ञान। उस पति का धन्यवाद जिसके कारण आपको ज्ञान मिला, बाबा मिला, दैवी परिवार मिला। ஒருவேளை உங்க கணவர் ரொம்ப அன்பா இருந்திருந்தார் அப்படின்னா உங்களை வந்து வீட்டுக்கே வந்து சிஸ்டர் மாதாஜி வாங்க கிளாஸுக்கு வாங்கன்னா ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கணும் அப்படின்னு. அப்போ எந்த கணவர் உங்களை இங்கே வர வச்சாலும் அந்த கணவருக்கு நன்றி சொல்லுங்க. इसलिए आज तक जिन्होंने आपके साथ कुछ किया, अगर राम के जीवन में मंत्रा ना आती, ना हनुमान, ना अंगद, ना ऋषि, ना मुनि कोई नहीं मिलते, किसके कारण मिले? मंत्रा के कारण। அந்த கூலி மட்டும் இல்லைன்னா அனுமார் கிடைச்சிருக்க மாட்டார், வாலி கிடைச்சிருக்க மாட்டார், எத்தனையோ முனிவர்கள், எத்தனையோ லாபங்கள் கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு கூலி, ஒரே ஒரு நெகட்டிவ். ஆனா அவங்க மூலமா எவ்வளவு வாலியில இருந்து, சுக்ரீவன்ல இருந்து, அனுமார்ல இருந்து எத்தனை நல்லவங்க கிடைச்சாங்க. तो आपकी भी आज तक की परिस्थितियों के कारण आप यहाँ आए, इतना अच्छा दैवी परिवार मिला, दीदी दादियां मिली, मधुबन मिला, ज्ञान मिला, किसके कारण? उन मंत्रों के कारण। इसलिए कभी एकांत में बैठ करके आज तक जिन्होंने तंग किया उन सबको धन्यवाद दो। आप लोगों ने हमें तंग किया, हमारा बहुत अच्छा हुआ, लेकिन फिर 5000 साल के बाद तंग करने के लिए जरूर आना। அப்போ நீங்க மனசுக்குள்ள நினைச்சு பாருங்க, அந்த மாதிரி சிரமம் கொடுக்கறவங்க எல்லாம் இல்ல இருந்திருக்க மாட்டாங்கன்னா நமக்கு நம்ம சென்டர் கிடைச்சிருக்காது, தாதி கிடைச்சிருக்க மாட்டாங்க, தீனி கிடைச்சிருக்க மாட்டாங்க, மருமன் கிடைச்சிருக்க, பாபா கிடைச்சிருக்க மாட்டார். அதனால யார் யாரெல்லாம் கஷ்டம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு மனசார நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க, விடையை கொடுத்துடலாம். திருப்பி அவங்க வருவாங்க, 5000 வருஷம் கழிச்சு வருவாங்க, கஷ்டம் கொடுப்பாங்க, எங்க கொண்டு வந்து சேர்த்துருவாங்க? பாபா கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. इसलिए बाबा कहते हैं, लेकिन ऐसे व्यक्ति को देखते हमारे अंदर उदासी आती है, हम चेहरा ऐसा करते, उनको कभी नहीं भूल सकते। जैसे राम जब वनवास से आता है, सारे लोग उसको स्वागत करने के लिए आए थे, मंत्रा कहकर नहीं आई, तो राम ने पूछा मंत्रा कहकर माँ कहाँ है? वो कहा आई नहीं, तो सबको छोड़कर उनके पास गया, कहा कि माँ आप मेरा स्वागत करने के लिए क्यों नहीं आई? அப்போ அவர் காட்டுக்கு போயிட்டு ராமர் திரும்பி வரும்போது ராஜ்யமே அவரை வரவேற்க ரெடியா இருக்குது, எல்லாரும் வரவேற்க ரெடியா இருக்கிறாங்க, வரவேற்கிறாங்க. ஆனா ராமர் வந்து எங்க கூலி எங்க, மந்திரா எங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே நேரா மந்திராவை பார்க்க போறாரு. அம்மா நீ ஏருக்கு வரல என்னை வரவேற்க அப்படின்னு கேட்கிறார் வீட்டுக்கு போய். तो कहते बेटा हम कैसे आए? हमने तो तेरी चुगली लगाई थी, वनवास भी भेजा था, इतना दुख दिया,
कहते हैं राम कहते हैं नहीं माँ, आपके कारण में पुरुषोत्तम राम, भगवान राम, विजय राम बन गया है। उसने ये नहीं कहा कि तुम तो बुढ़िया है, तुमने मेरे 2 थप्पड़ नहीं लगाई उसको, लेकिन उसको और ही धन्यवाद दिया। அப்போ நியாயமா வந்து ராமர் வந்து ஒரு சாத்திருக்கணும், சாத்தல. அவங்க கேட்குறாங்க ஏன் வரவேற்க வரல அப்படின்னு கேட்கும்போது, நான் தானே உனக்கு கஷ்டம் கொடுத்தேன், நான் தானே உன்னை வனவாசம் அனுப்புனேன், உனக்கு எல்லா கஷ்டமும் கொடுத்தது நான் தானே. இல்லை இல்லை, நீ எனக்கு வனவாசம் கொடுத்ததுனால, காட்டுக்கு அனுப்புனால நான் இன்னைக்கு புருஷோத்தம ராமனா இருக்கிறேன், பகவான் ராமனா இருக்கிறேன், எவ்வளவு மகிமைக்குரிய வெற்றி ராமனா இருக்கிறேன், விஜய ராமனா இருக்கிறேன், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு கூனியை வந்து ஒரு வணங்குறார். इसी तरह आज तक जिन्होंने हमको कष्ट पहुंचाया, दुख पहुंचाया, उनके कारण हमारा भला हुआ है। इसलिए देवी का पोज कैसा है, वरदान आता है, मुस्कुराता चेहरा है। कोई गाली भी देता है, देवी ऐसी करती है, ऐसा हाथ नीचे करके चेहरा तुझे पीछे करते, लेकिन हमें कोई गाली देता 15 दिन बात नहीं करते, ऐसा हाथ के बजाय ऐसे कोई मंदिर में है गुस्सा करेंगे। इसलिए पॉजिटिव बनो। நம்மளாம் யாரும் தேவதை ஆக போறோம், தேவதைனா யாரு, இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், யாரா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, நமக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோ பிரச்சனை கொடுத்துருப்பாங்க, அவ்வளோ பெரிய சிரமம் கொடுத்துருப்பாங்க, ஆனா நம்ம நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்களால தான் நான் இன்னைக்கு தேவதை ஆகிட்டு இருக்கிறேன், அவங்களால தான் தேவதை ஆகிறதுக்காக பாபாட்ட வந்து சேர்ந்துருக்கேன். தேவதை யார் வந்தாலும் இப்படிதான் கை காமிச்சிட்டு இருக்கோம், நல்லவங்க வந்தா மட்டும் இப்படி, பொல்லாதவங்க வந்தா இப்படி இப்படி அப்படிலாம் அவங்க என்ன பண்றது இல்லை, தெரிவிக்கிறது இல்லை. யாரா இருந்தாலும் சரி அது நல்லா இருக்கும். அந்த வாழ்த்து கொடுக்குறவங்களுக்கு பேர் தான் தெய்வம். நாம அப்படிப்பட்ட தெய்வமா இருக்கும். इसलिए व्यर्थों से मुक्त बनो, एक व्यक्ति के प्रति भी निगेटिव मन में नहीं। எனவே வேஸ்ட் வீல்ல இருந்து நீங்க முக்தி ஆகுங்க. ஒருத்தருக்காக கூட மனசுல நெகட்டிவ் வேஸ்ட் எதிர்மறை எண்ணம் வர வேண்டாம். तो इसलिए व्यर्थों से मुक्त बनो, வேஸ்ட்ல இருந்து முக்தி ஆகுங்க.